ஆண்டவர் நல்லவர், மகிமையுள்ள தேவன், மகிமையான காரியங்களை செய்வானாக. அதனால என்னை அனுப்பினவர் இங்கே இருக்கிறார். என்னை அனுப்பினவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஒரு ஆணியை அடிச்சு இந்த மாதிரி வசனத்தையும் ஒரு கண்ணாடியை மாற்றுற மாதிரி இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஆணியை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்திருக்கிறார். அந்த ஆணியை அடிச்சு உங்களை எல்லாம் அதுல தூக்கி தொங்க விட்டுறலான்னு நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆணி வசனம். அடிக்கிற ஆளு நானும் ஆவியானவரும். தூக்கி தூக்கி தொங்க விடுற ஒரு தேவன் உங்களை தூக்கி அதுல தொங்க விட்டுட்டா நீங்க சாகுற வரைக்கும் அவருக்கும் பிரயோஜனமா இருப்பீங்க, உங்களுக்கும் லாபமா இருப்பீங்க. அல்லேலூயா. இல்ல இந்த ஆணியில நான் தொங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க அப்படியே போனீங்கன்னா நீங்க லைஃப் லாங்கா யாருக்கும் எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்க முடியாது. ஆமென். நீங்க வெளியில எத்தனையோ பாஸ்டர்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க, பாஸ்டர்ஸ் பிரசங்கம் கேட்பீங்க. என்னை விட தலை திறந்த பல ஆயிரம் லட்சக்கணக்கான மடங்கு உயர்ந்த தலைவருடைய சத்தத்தை கேட்டாலும் என் மூலமா நீங்க கேட்கிற சத்தம் அந்த மாதிரி இருக்காது, அது வித்தியாசமா இருக்கும். அதை நீங்கள் பற்றி கொண்டு அதன்படி நடந்தால் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல இந்த ஆணியில நான் தொங்க மாட்டேன்னு சொன்னா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இல்ல இந்த ஆணியில நான் தொங்குவேன்னு சொன்னா உங்களை பல ஆயிரம் பேர் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கிறதற்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தே இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும். நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இதுதான். ஒரு ஆணி. இதுலதான் நாம் எல்லாரும் தொங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே இந்த சத்தத்தை தெளிவாய் கவனிப்போம். கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை இந்த ஊழியர் கூடுகைக்காக நன்றி. வந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கு. இவர்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறீங்க என்றது உமக்கு தெரியும். என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். இனி வருகிற காலங்களிலே அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும். அதற்கேற்ற வார்த்தைகளை நீர் எங்கள் நடுவிலே ஆவியானவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்திற்காக கொடுத்த உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து தேவன் எங்களோடு பேசுவாராக. தேவனுடைய சத்தம் தொனிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையாகவே உம்முடைய முகத்தை பார்க்கத்தக்கதாய் இந்த வசனத்தின் வெளிச்சம் எங்களிடத்தில் வெளிப்படுவதாக. வார்த்தையின் வாயிலில் உம்முடைய கரத்தின் நிழலினால் மறையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல. செத்து போனவங்களை பத்தி பேசுறார். யார பத்தி? இருக்கிறவங்க கிட்ட பேசல, முதல்ல செத்து போனவங்களை பத்தி சொல்றாரு. உன் பிதாக்களிடத்தில் கர்த்தர் சந்தோஷமாய் இருந்தது போல இப்ப ஜீவனோடு இருக்கிற நம்மளை பார்த்து பேசுறாரு. உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகவும் கர்த்தர் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. பிதாக்களிடத்திலே தேவன் அனுபவித்த சந்தோஷத்தை அவர் என்ன செய்யல? மறக்கல. பிதாக்களிடத்திலே அனுபவித்த சந்தோஷத்தை யார் மறக்கல? தேவனாகிய கர்த்தர் மறக்கல. அது திரும்ப வேணும்னு எதிர்பார்க்கிறார். இது மனிதனுடைய குணமும் அதுதான், தெய்வத்தினுடைய குணமும் அதுதான். ஆனால் நம்ம சில நேரத்தில் மறந்துருவோம், அவர் மறக்க மாட்டார். அவர் பிதாக்களிடத்திலே அனுபவித்த சந்தோஷத்தை
உங்களிடத்திலும் கிடைக்குமா என்று சொல்லி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறார். ஆமென். தேவன் சந்தோஷப்படுற அவருடைய சாயலை என்னைக்காவது ஊழியத்தில் பார்த்திருக்கிறீங்களா? தேவன் சந்தோஷப்படுற பிதாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். தோதுரம் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? அவர் தான் பாஸ். வேட்டி கட்டியிருக்கிறார், சட்டை போட்டிருக்கிறார், குத்து கவனிக்கிறாங்க, புது மாப்பிள்ளை வர்ற மாதிரி. ஆமென். ஆண்டவரே பிதாக்களிடத்தில் அனுபவித்த சந்தோஷத்தை அவரால் மறக்க முடியல. இப்ப அந்த சந்தோஷம் பல ஆண்டுகளுக்கு கழிச்சு இப்ப அது வேணும் போல தோணுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வந்து கேட்கிறாரு. இந்த உபாகமத்தின் புத்தகம் 30 அதிகாரத்துல மோசே மூலமா சொல்றாரு, நான் முற்பிதாக்களிடத்திலே சந்தோஷமா இருந்தது போல உங்கள் மேலையும் நான் என்னமா இருக்க விரும்புகிறேன், சந்தோஷமா இருக்க. அது எனக்கு நன்மை உண்டாக வேண்டாம், அது ஒரே ஒரு மாற்றம் தான். முன்பு பிதாக்களிடத்திலே தேவன் சந்தோஷமாய் இருந்தது அவருடைய நன்மைக்காக. ஆபிரகாம் மேல சந்தோஷமாய் இருந்தது யாருடைய நன்மைக்காக? தேவனுடைய நன்மைக்காக, ஆபிரகாமுடைய நன்மைக்காக. மாத்தி மாத்தி பிரசங்கம் பண்ணி கிறிஸ்தவத்தை அழிச்சிடாதீங்க. மாத்தி மாத்தி பிரசங்கம் பண்ணி கிறிஸ்தவத்தை அழிச்சிடாதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். வசனத்தை புரிந்து அறிந்து நிதானமாய் ஸ்டோரி எடுத்தாலும் வசனம் எடுத்தாலும் ரோமை எடுத்தாலும் அதை நிதானித்து போதித்து அறிந்து பிரசங்கம் பண்ணுங்கள். அந்த வசனம் கிரியை செய்யும். ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய லாபத்துக்காக எடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் தேவையே கிடையாது, ஒரு குழந்தை தான், மற்ற எதுவுமே அவனுக்கு தேவையே கிடையாது. அவன் எக்கச்சக்கமா இருக்கு. இவர் கொடுத்துதான் அவன் வாங்கி சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது. நோவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நோவாவுக்கு தேவையில்லை, தேவனுக்கு நோவா தேவை. சில சந்தோஷம் தேவன் தனக்காகவே எடுத்து வச்சிருப்பார். ஆனா இந்த வசனத்தில் சொல்லும் போது கொஞ்சம் மாத்தி சொல்றார், உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் திரும்ப உன்மேல் சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் முற்பிதாக்களிடத்துல காணப்பட்ட குவாலிட்டியை இங்க என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. உடனே அவர் இறங்கிட்டார். எனக்கு நன்மை உண்டாக நான் பிதாக்களிடத்திலே சந்தோஷமா இருந்தேன், இப்ப உனக்கு நன்மை உண்டாக உன்மேல் நான் சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன். ஆக மொத்தம் உங்களுக்கு நன்மை வேணும், எனக்கு என்ன வேணும், சந்தோஷம் வேணும். இந்த டீலிங் நல்லா இருக்கு. இந்த டீலிங் எப்படி இருக்கு? இந்த மாதிரி டீலிங் பண்ணி ஊழியம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாதிரி டீல் பண்ணி ஊழியம் செய்யறவங்க எத்தனை பாஸ்டர்ஸ்ங்க இருக்கிறீங்க, எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறீங்க? தேவன் எப்பமாவது சந்தோஷமா இருக்கிறத உங்களுடைய ஆவியில உணர்ந்து இருக்கிறீங்களா? நான் ஒரு முறை உண்மையான அனுபவத்தை, எங்க வீட்டுல 3 நாய் இருக்கிறது. அப்ப என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது வார்த்தை சொன்னேன், நாய் சிரிச்சது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்புறம் எங்க வீட்டுல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, டாடி நாய் சிரிக்குமா, நாய் சிரிக்குமா, அது எப்படி நீங்க பாத்தீங்க? அது சிரிக்கிறதுடைய உள்ளான உணர்வு, அது சிரிக்குதா இல்லையான்றதை இந்த உணர்வு புரிஞ்சு கொள்ளும். ஆமே. அதுக்காக அது எல்லா பள்ளியும் காட்டினா நான் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும். அது சிரிக்குன்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியும் காட்டினா நான் என்ன செய்யணும், ஊசி போடணும். அந்த மாதிரி சிரிப்பு மனுஷங்கிட்ட இருக்கு, நாய்கிட்ட தேவைப்படாது. அது மாதிரி நீங்க திரும்ப கேட்கலாம், பாச்சா எப்படி தேவன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியும்? தேவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க அவருடைய சாயலை எப்படி நீங்க பார்த்து? நான் பல முறை தேவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்திருக்கிறேன். நீங்க கேட்கலாம், நிறைய ஆத்துமா ஆதாயம் பண்ணனால சந்தோஷமா இருந்தாரா? இல்ல. நிறைய ஆத்துமாக்கு வைத்த வழி, கை வலி, கால் வலி சுகமானதுனால அவர் சந்தோஷமா இருந்தாரா? இல்ல. இல்ல நிறைய ஊழியர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணதுனால கர்த்தர் உங்க மேல சந்தோஷமா இருந்தாரா? இல்ல. அவர் எப்படி சந்தோஷமா இருக்கிறார் என்பது அவரோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும், அவரோடு நெருங்கி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
ஆண்டவர் என் மேல் சந்தோஷமா இருக்கிறார் என்கிற அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டீலிங் இருக்கணும். அவரை சந்தோஷப்படுத்துவேன், அவர் எனக்கு நன்மை செய்வார், அந்த டீலிங் இருக்கணும். இரண்டாவது, கர்த்தர் என் மேல சந்தோஷமா இருக்கிறார், இருந்தார் அல்ல இருக்கிறார் என்கிற அந்த உள்ளான உணர்வு உங்களுடைய மனதில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவன் சந்தோஷப்படுகிற அனுபவம் உச்சக்கட்ட ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். நான் 1000 பிரசங்கம் பண்றதை விட தேவன் சந்தோஷமா இருக்கிறதை நான் அனுபவிச்சால் எனக்கு அது பாக்கியம். நான் 1000 ஆத்ம ஆதாயம் பண்றதை விட தேவன் சந்தோஷமா இருக்கிறதை நான் பார்த்து விட்டால் நான் இந்த பூமியில வாசம் பண்ண விரும்புறதில்லை. உடனே நான் பரலோகத்தை தான் வாஞ்சிக்க ஆரம்பிப்பேன். இப்பவுமே என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், அவர் எங்கேயாவது இருக்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டா தேடி போய் கண்டுபிடிச்சிடலாம். கழுதை எங்கேயும் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா மனசு அவரை பார்க்க ஆசை, அவரை தொட ஆசை, அவரை சந்திக்க ஆசை. அவர் வாய்மொழியா எதையாயிலும் பேசுவாரு, அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட இருக்கா? இந்த ஆசையெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இந்த பிரசங்கம் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உள்ளான ஒரு ஐக்கியத்தை குறித்து தான் நான் உங்களோடு பேச போகிறேன். ஊழியத்தை பத்தி நான் பேசல. ஊழியம் அதற்குள்ள இருக்கும், அதை புரிந்து கொண்டால் நல்லதுதான். தேவன் நம்மோடு பேச வேண்டும், தேவனை நாம் காண வேண்டும், தேவனை நாம் தொட வேண்டும். அது ரொம்ப ஏக்கமாய் இருந்து அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அவர் சந்தோஷப்படுறதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், உலகம் முழுவதும் என் பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்டால் எனக்கு அது சந்தோஷம் கிடையாது. என் தேவன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அது யாரும் தர முடியாத சந்தோஷம், ஒரு வருடத்திலே நான் வாங்க முடியாத சந்தோஷம். அத ஆண்டவர் மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறார். நான் பிதாக்களிடத்திலே சந்தோஷமாய் இருந்தது போல உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் நான் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறேன். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் பேசுற ஒரு முக்கிய காரியம், நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுக்கு அவர் எக்ஸாம்பிளே சொல்லிட்டார். யார்கிட்ட அவருக்கு சந்தோஷம் கிடைச்சுதான்? யார்கிட்ட? முற்பிதாக்களிடத்துல சந்தோஷம் கிடைச்சுதான். அப்ப அதே மாதிரி சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். முற்பிதாக்கள் ஆபிரகாமிட்ட கிடைச்ச, ஈசாக்கு யாக்கோபிட்ட கிடைச்ச, 12 யாக்கோபினுடைய சந்ததிகளிடத்துல கிடைச்ச 12 அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு பிதாக்கள் அவர்கள்தான். அவர்கள் மூலமாய் கிடைத்த சந்தோஷம் இன்னைக்கும் பிதாவுக்கு வேணும். கொடுக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அவருக்குன்னு ஒரு சந்தோஷம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பதவி ஆசை வராது, சண்டை போட முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, நான் தான் அழகு காட்ட முடியாது, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியாது, போட்டி போட முடியாது, நீங்க மற்றவங்களை விட உங்களை நல்லவங்கன்னு சொல்லிக் கொள்ள முடியாது, உங்களை நீதிமான் நீங்க தம்பரம் அடித்துக் கொள்ள முடியாது, நான் சீனியர்னு உங்களால சொல்ல முடியாது, நான் உயர்ந்தவன், எந்த ஜாதி உனக்கு தெரியுமா நீங்க கேட்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் குப்பை என்று சவுல் அழகா பவுலா மாறணும்னு புரிஞ்சுக்கிட்டான். நான் தேவனை சந்தோஷப்படுத்தணும், அதனால இதெல்லாம் நான் குப்பையா நினைக்கிறேன். ஆனா நாம எல்லாம் இதுக்குதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சண்டையும் குழப்பமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இன்னும் சந்தோஷப்பட ஸ்தானத்துக்கு என்ன செய்யல? வரல. உண்மைதானா? உண்மைதானா? உண்மைதானா இல்லையா? பிரசங்கம் முடியும் போது நீங்களே உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஊழியம் எல்லாம் வேஸ்ட்டுங்க. அவர் சொல்லி செய்யறது தான் ஊழியம். நீங்களா செய்யறதுலாம் ஊழியம் இல்லை. இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாம் உங்களை அப்படியே ஊக்குவிச்சுட்டு அவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். கத்த சொல்லி ஊழியம் செய்யுங்க. நான் செத்தாலும் அந்த ஊழியம் அடிவேர் வழியா போயிட்டே இருக்கும். இலங்கைக்கும் போவோம், அமெரிக்காவுக்கும் போவோம், அந்தமானுக்கும் போவோம், நியூசிலாந்துக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். அந்த வேர் எப்போ போகுது, எங்க நிக்குதுன்னு நமக்கு, நான் செத்தாலும் அது நடக்கும். என்ன, நான் தேவன் சொல்லி செஞ்ச ஊழியத்துக்கு சாவு கிடையாது. தேவன் சொல்லி செய்த ஊழியத்துக்கு சாவு கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்கிற பல ஊழியங்கள், அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஊழியம் செத்து போகிறது. அவன் செத்து ஒரு தலைமுறைகளிலே இன்னைக்கு அநேக ஊழியங்கள் மூடப்படுகிறது. காரணம் என்ன?
தேவன் சொல்லி செய்த ஊழியம் அல்ல. தேவன் சொல்லி செய்யுங்கள். தேவன் சொல்லாமல எந்த ஊழியத்தையும் செஞ்சிட்டு இருக்காதீங்க. என்னவோ நீங்க இந்த உலகத்தை மாத்திரலாம் நினைக்காங்க, மாற்ற முடியாது. கொள்ளாத வழிகளில் அடைச்சிடலாம் நினைக்காதீங்க, நினைச்சிடாதீங்க, அதை அடைக்க முடியாது. ஆமென். இதெல்லாம் உங்களுடைய வித்தியாசமான பார்வைகள். உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார், உங்களால என்ன முடியும் அவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்களால என்ன முடியும்ன்றது யாருக்கு தான் தெரியும். அப்ப அவர் சொன்னது அப்படி செஞ்சு முடிச்சிருங்க, அவர் ஒரு சந்தோஷப்படுவார் பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அல்லேலூயா. இப்ப பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவதற்கு நம்மகிட்ட கேட்கிறார். சரி, அவர் எப்படி சந்தோஷப்படுறத குறித்து ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறார். அதே வசனத்துல சொல்றாரு, தேவனுக்கு செவி கொடுத்து அவர் எப்படி இருப்பாரா, சந்தோஷமா இருப்பார். அப்படித்தானே எழுதியிருக்கு. இரண்டாவது, அவர் நியாயபரமான எழுதியிருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்க கை கொள்ளும் போது அவர் என்னவா இருப்பாரா, சந்தோஷமா இருப்பாரா. மூன்றாவது என்ன எழுதியிருக்கிறாரு, முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடும் அவருடைய காரியங்களில் நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, திரும்பினீங்கன்னா அவர் என்னவா இருப்பாரா, சந்தோஷமா இருப்பார். அப்படிதான் இந்த வசனத்துல எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம செவி கொடுக்கிறதுல நம்ம எவ்வளவு ஆழமா இருக்கிறோம் நமக்கு தெரியாது. நீங்க எந்த அளவுக்கு செவி கொடுக்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. காதுல பிரச்சனை வந்தா காது டாக்டர்கிட்ட தான் போக முடியும். காதுல பிரச்சனை வந்தா காது டாக்டர்கிட்ட போனாதான் புழுகுல வண்டு இருக்கா, புழு இருக்கா, ஈசல் இருக்கா, நீங்க குத்துன குச்சி இருக்கான்னு என்ன செய்யும், கண்டுபிடிப்பாங்க. காதை பத்தி ஒண்ணும் தெரியாது. நிறைய பேருக்கு காதே கிடையாது. அது பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு காதே கிடையாது. அதுல பெரிய பெரிய தலைவர்களுக்கு சுத்தமா காது கிடையாது. ஏன் அதெல்லாம் கலத்தி வச்சுட்டானுங்க. காதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கலத்தி வச்சாச்சு. காது இல்லாத பெரிய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல சுத்திட்டு வராங்க. காது கிடையாது. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். கத்தட்டே பேசி பார்த்தாரே, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, நீ என்னடா சொல்றதுன்றாரு. நான் சொன்னாலே அவன் ஏதோ பிளான் போட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். நீ சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். கழுதி பிரசங்கம் பண்ணணும்னு நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு வா, அது எங்கேயா சுத்தி கித்தி போய் சாகும் போதாவது கேட்டு சாவான். அல்லேலூயா. அப்படியும் நிறைய அனுபவத்துல நான் சந்திச்சிருக்கிறேன். அநேகர் அதில் பிரயோஜனம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால தேவனுக்கு செவி கொடுக்கிறது ஒரு உன்னதமான விஷயம். அதுக்கு நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். நான் அதை பத்தி பேச வரல. இரண்டாவது, நியாயபரமானது எழுதியிருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளும் போது அப்படின்றார். கை கொள்ளுகிறது அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது இருதய சம்பந்தப்பட்டது. கை கொள்ளணுமா கை கொள்ள வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது எது, தேவன் அல்ல, உங்களுடைய மனம், உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இருதயம். நீங்க கை கொள்ளணுமா கை கொள்ள வேண்டாமான்றது அவர் என்னைக்குமே முடிவெடுக்க மாட்டார். அது அப்படி அவர் முடிவெடுக்கிறதுல உலகத்துல கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு 10% வேறதான் அந்த மாதிரி முடிவு வச்சிருப்பார். இவங்க கண்டிப்பா கை கொள்ளணும், இவங்க கண்டிப்பா இதன்படி நடக்கணும்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருப்பார். அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பார், அவங்கள தான் எச்சரிப்பார், அவங்கள தான் துரத்துவார், அவங்கள தான் பயங்காட்டுவார், அவங்கள தான் கர்த்தர் தன்னுடைய வசனங்களை வச்சு தன் பக்கமா இழுத்து கொள்ளுவார். அது தேவனுக்காக மீதியாய் வைக்கப்பட்ட ஜனம். அதுதான் விதை நெல். அதுதான் என்ன நெல், விதை நெல். 100 மூட்டை நீங்க நெல் அறுத்தாலும் ஒரு மூட்டை தான் என்ன வைப்பாங்க, விதை நெல். அது மாதிரி விதை நெல் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா கூட எதிரில வந்து நிப்பார், கழுத்தை பிடிக்கிற மாதிரி. உடனே நெஞ்ச காட்டுவார், டேய் நான் யார் தெரியுமாம்பார். புரிஞ்சுக்கலாம், அவர் நம்மளை அடிக்க வந்துட்டாரு அப்படின்னா நீங்க பாக்கியம். நீங்க மீதியா இருக்கிறவர்கள் விதை நெல். நீங்கள் என்ன நெல், விதை நெல். ஆனா உங்களுக்கு பெரிய ஊழியம் இருக்காது, பெரிய சபை இருக்காது, அழகான மனைவி இருக்காது, சொத்து இருக்காது, சுகம் இருக்காது, வண்டி இருக்காது, காடு இருக்காது, எதுவுமே மரியாதை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா நீங்க ஒரு சின்ன இடத்தை சுத்தி வருவீங்க, சின்ன ஊழியத்தை செய்வீங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணினீங்கன்னா அவர் நெஞ்ச காடி நிப்பாரு, உன்னை மிதிச்சிருவேன், அடிச்சிருவேன், கொன்னுருவேன்ற மாதிரி உடனே பயமுறுத்தி உடனே நீங்க கீழ்படிச்சிருவீங்க. அப்படின்னா நீங்க விதை நெல். ஏதாவது விதை நெல் இருக்கா, விதை நெல் இருக்கா?
அந்த விதை நெல்லா இருக்கிறீங்கன்னா நீங்க பாக்கியவா. 100 தலைமுறை நீங்க ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களை சாத்தானு நெருங்க முடியாது, உலகம் நெருங்க முடியாது, பாவம் நெருங்க முடியாது, அசுத்தம் நெருங்க முடியாது. ஊழியக்காரங்க விதை நெல்லா இருக்கணும். அதுல 100ல 10 பேர் தான் இருப்பாங்க. அது நமக்கு கிடைச்சா அது பாக்கியம். நீங்க விதை நெல்லா இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை விட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா நீங்க விதை நெல் இல்லை. நீங்க என்ன நீங்க வீட்டுல என்ன தப்பு பண்ணிட்டு வெளியில வந்து நீங்க மார்பு தட்டி நான் உன்னதமான பரிசுத்தவான்னு சொல்லி போய் சொன்னா கூட அவர் அமைதியா இருப்பார், உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்க விதை நெல் இல்லை. இது கழுதை அழிய போறது தானே. போய் சொல்லிட்டு போட்டோம். இது கழுதை என்னது? அழிய போற கழுதை. போய் சொல்லிட்டு போட்டு சந்தோஷமான்னு. ஆனா விதை நெல் போய் சொன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அது 100 தலைமுறைக்கு ப்ரொடக்ஷன் வச்சிருப்பாரு. அதனால ஒரு பொய் சொன்னா கூட வந்து நிப்பாரு, உடனே தண்டனை கொடுப்பாரு, உடனே எச்சரிப்பாரு. அப்பா, ஆனா நம்ம மனசு என்ன? பொய் சொல்றவளா நல்லா இருக்கான், ஏமாத்துறவளா நல்லா இருக்கான். நான் அப்படி ஒரு நாள் நினைச்சதில்லை. ஏன்னா நான் ஒரு விதை நெல். அதனாலதான் சொன்னேன், என் வேறு எங்க வேணாலும் போ. ஆமென். அதனால தேவனுடைய ஊழியர்கள் தேவனை சந்தோஷப்படுத்துற விஷயத்துல கவனமாய் இருந்தா அவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிற நீதி நியாயங்களை உங்களால கை கொள்ள முடியும். அது உங்களுக்கு கடினமா இருக்கவே இருக்காது. 3வது அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு நீ என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். காலையிலே பத்தி விட்டாச்சு. ஆடு மாடு கோழி எல்லாம் தினம் வீட்டு பக்கத்தில் நடக்கிறதா. திரும்ப வாணி யாரும் சொல்றது இல்லையே. 6 மணி ஆனா கோழி காக்கா காக்கா காக்கான்னு உங்க வீட்டு வாசலுக்கு வந்துருது. அது அடையிற மரத்துல ஏறி அடைஞ்சிருது. நீங்க எல்லாம் அப்படி இருக்கிறீங்களா? திரும்பி வர்ற விஷயத்துல ஆட்டை அவுத்து விட்டாச்சு. அது எங்க மேஞ்சாலும் சரி, சாயங்காலம் தண்ணி குடிச்சு மந்தையில வந்து அடையிறதுக்கு அது மேன்னு சொல்லிட்டு வந்துரும். அதுக்கு தெரியும் என் வீடு இதுதான், என்னுடைய எஜமான் இதுதான், நாம திரும்பி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அது நைட்டு வந்துடும். மாடு அப்படிதான் அவுத்து விட்டுருவாங்க. அது எங்கேயோ ஊர் மேல அப்படியே மேஞ்சி கிழக்க 2 பக்கம் இந்த பக்கம் 2 பொருளாங்க போனா கூட சாயங்காலம் ஒரு 6:30 மணி அப்படியே இருட்டும் போது மேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடும். உடனே புரிஞ்சுக்குவாங்க, டே மாடு வந்துச்சு, பிடிச்சி கட்டுறா, அதுக்கு கொஞ்சம் தண்ணி வைடா. இந்த மாதிரி திரும்புற யாராவது இங்க இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேனே கேட்கலையே. இந்த மாதிரி ஒரு ஆடு மாடு கோழி மாதிரி நான் திரும்புறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லையா? நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, அப்புறம் எங்க வீட்டுக்கு திரும்புறது? அழைப்பை விட்டு எங்கேயோ போயாச்சு, அப்புறம் எப்படி திரும்புறது? எஜமான விட்டு எங்கேயோ போயாச்சு, அப்புறம் எஜமான எங்க தேடுறது? ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பெரிய டிக்ஷனரி எழுதலாம். பைபிள் சாதாரணமான ஒண்ணு இல்லை. இன்னைக்கு அதை சம்பாதிக்கிற ஒரு புத்தகமா மாத்திட்டோம். இதை சம்பாத்தியத்துக்குரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாத்திட்டோம். அதனாலதான் அது ஒழுங்கா பேச வேண்டியவங்க கிட்ட இருந்து பேச மாட்டேங்குது. இதை சம்பாத்தியத்துக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க உபயோகப்படுத்துறதை நிறுத்துங்க. உங்க வாயில இருந்து அது பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நீங்க செவி கொடுக்கிறதே, 2வது கை கொள்றதே, 3வது திரும்பி அவற்றை வர்றது, இந்த 3ஐயும் பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துருதா? சந்தோஷம் வந்துருச்சா? சரி, முற்பிதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் 12 பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு பிதாக்கள் 12 பேர் இல்ல, 15 பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்புறம் யாக்கோப்புடைய சந்ததிகள் 12 பேர் கோத்திரங்கள். இந்த கோத்திரத்திலையும் 12ல யோசேப்பை கர்த்தர் விசேஷ லிஸ்ட்ல கொண்டு போயிட்டு அவன் பிள்ளைகளை 2ஐயும் கோத்திர பிதாக்களா மாத்திருந்தார். கோத்திர பிதா லிஸ்ட்ல யாரும் இல்ல, யோசேப்பு இல்ல. அவனை தன்னை சந்தோஷப்படுத்துற, தனக்கு தேவையான ஒரு அந்த 3 பிதாக்களோட லிஸ்ட்ல சேர்த்துட்டு இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்திருந்தார். யோசேப்புக்கு தேவனால எந்த லாபமும் கிடையாது. யோசேப்புக்கு தேவனால எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா
ஈசாக், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த லிஸ்ட்ல இவனை கொண்டு வந்து சேர்த்திருந்தார். அஸ்திபார் லிஸ்ட்ல சேர்த்திருந்தார். எனக்காக நீ உபயோகப்பட வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளை வேணா நான் 2 கோத்திரமா பாதி கோத்திரமா எடுத்து அவங்க லிஸ்ட்ல நான் வச்சுக்கிறேன். அவங்களுக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து அவங்கள பாத்துக்கிறேன். நீ எனக்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஸ்பெஷல் கோட்டால யோசேப்பை கர்த்தர் தன்னுடைய பிதாக்கள் லிஸ்ட்ல கொண்டு போயிருந்தார். அதனாலதான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்ற அதே தேவன் யோசேப்பின் தேவன் சொல்லியிருப்பார். ரூபனின் தேவன் எங்கே சொல்லியிருக்கிறாரா? 12 கோத்திர பிதாக்களின் தேவன் எங்கே சொல்லியிருக்கிறாரா? ஆனா யோசேப்பின் தேவன் கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஏன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு லிஸ்ட்ல யோசேப்பை கர்த்தர் கொண்டு வரார். அஸ்திபார் லிஸ்ட்ல கொண்டு வரார். அப்ப இந்த யோசேப்பு நிமித்தம் தேவன் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் அததான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார். என் முற்பிதாவாகிய யோசேப்பின் நிமித்தம் எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைத்தது நீ அதை அவர்களுக்கு சொல்லு. அவன் எப்படி எனக்கு செவி கொடுத்தான், எப்படி கை கொண்டான், எப்படி என்னிடத்துல திரும்பி வந்தான், அதனால நான் அவனுக்கு என்ன செய்தேன், அவன் நிமித்தம் நான் எப்படி சந்தோஷத்தை அனுபவித்தேன் என்று சொல்லுன்னு அழகா ஒரு வார்த்தையை 5-6 விஷயத்தை கர்த்தர் சொன்னார். முதலாவது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்பட்ட முதல் சம்பவம். இப்போ திரும்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறேன் சொன்னார் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். கல்யாணம் பண்ணும் போது புருஷன் மனைவி 2 பேருடைய சந்தோஷம் திரும்ப என்னைக்காவது கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கா? கல்யாணம் பண்ணி நீங்க ஆரம்பத்துல வாழ்ந்தீங்க இல்லையா ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி சந்தோஷம் அதுக்கப்புறம் என்னைக்காவது கிடைச்சிருக்கா? உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிடாதீங்க. உடனே நம்ம ஆளுங்க உடனே அங்க போயிருவாங்க. அந்த விஷயத்தை சொல்லல. கல்யாணம் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கிடைச்சிருங்க ஒரு சந்தோஷம். ரூத்துன்னா அந்த அம்மா, ரூத் அம்மாவே நின்றுப்பாங்க. அந்த கல்யாணம் ஆன புதுசுல உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சது, உங்களை நேசித்தது, உங்களை கட்டி தழுவினது, உங்களுக்கு முத்தம் கொடுத்தது, உங்களை வெக்கப்பட வைத்ததும், உங்களை கூச்சப்பட வைத்ததெல்லாம் இப்ப வருதா? வருதா? இனி உங்களே எடுத்துக்குவோம். உங்க புருஷமாரெல்லாம் மனைவி கல்யாணம் ஆன புதுசுல அவங்களுக்கு ஒரு கூச்சத்தை உருவாக்குனீங்க, ஒரு வெட்கத்தை உருவாக்குனீங்க, ஒரு தலைக்குடிவை உருவாக்கி மகிழ்ந்தீங்க. இதெல்லாம் இப்ப வருதா? இது வரணும். அதான் குடும்பம். இது வரணும். அதுதான் என்னது? குடும்பம். குடும்பத்தை பத்தி நிறைய பேசலாம், நான் அதுக்கு வரல. இதனால உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த சந்தோஷத்தை ஒரு அனுபவிச்சுட்டார். இப்ப இவரால இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம இருக்க முடியல. திரும்ப வேணும் கேட்கிறார். ஆமென். நம்ம அவரை சந்தோஷப்படுத்தி அவரை மகிழ பண்ணி நாம சந்தோஷப்படுவோம். நம்முடைய நன்மை ஒரு நாளும் குறையாது. அவரை சந்தோஷப்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கிற நன்மை ஒரு நாளும் குறையாது. நான் ஆண்டவரை வாலிபனாய் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நாட்களில் இருந்து சந்தோஷப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஊழியத்தில் 36 ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடவில்லை. ஒருத்தரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒருத்தட்டி கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தேவைகளை யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 36 ஆண்டுகள் என்னுடைய நன்மையின் செக்யூரிட்டி தேவன் தான். என்னுடைய பண்டக சாலையின் கணக்காளி தேவன் தான். என்னுடைய ஸ்டோர் ரூம்ல எனக்கு தர வேண்டியது தரக்கூடிய எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கிறது யார் தான்? அவர் தான். காரணம், நான் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கு என் சாவுகிற வரைக்கும் நான் அதை அவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் சந்தோஷப்படுவாரானால் எதையும் செய்ய நான் ரெடி என்று சொல்லியிருக்கிறேன். நான் அவரை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு அவர் நியமிக்கிற பாதைகளில் அவரை சந்தோஷப்படுத்துகிறேன். நான் ஒரு பாதை வகுக்கவில்லை. என் தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ஒரு பாதையை வகுக்க முடியாது. அப்படி முடிஞ்சவன் தான் சாலமோன், தாவீது. தேவனுக்கு ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணி சந்தோஷப்படுத்திடலாம்னு நினைச்சான். ஆண்டவருக்கு அது வேண்டான்ட்டாரு. சாலமோனுக்கு அந்த சாய்ஸ் வந்த பொழுது சொல்றாரு, நீ கட்டுற ஆலயத்தினுடைய மேன்மை எனக்கு எந்த விதத்திலையும் உபயோகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அப்ப நீங்களா ஒரு ப்ராஜெக்ட போட்டு, நீங்களா ஒரு திட்டத்தை வகுத்து, நீங்களா ஒரு ஆசையை கொண்டு வந்து, நீங்களா ஒரு தரிசனத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினால் தேவன் சந்தோஷப்படுவார்னு நினைச்சீங்கன்னா அது ஊழிய பாதையில அது சாத்தியமே கிடையாது. அது தேவனுக்கு தேவையும் கிடையாது. பெந்தேகோஸ்தே ஆட்கள் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்ன பார்க்கணுமா? தரிசனம் பார்க்கணும். தேவன் காட்டுனா பாரு, உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை உருவாக்காதீங்க. அதெல்லாம் வழி தவற கொண்டு போயிடும். பறந்து விரிந்த தரிசனம் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிடாதீங்க. கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தார், அதை மனதில் வைங்க. யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். யோசேப்புக்கு அங்க யாக்கோபுக்கு ஏணி ஏரியில இறங்குறது ஏறுறதையும் கொடுத்த தரிசனம் கொடுத்தார். யோசேப்புக்கு 12 சகோதரர்கள் வணங்குற மாதிரி தரிசனத்தை கொடுத்தார். அதெல்லாம் அவங்க மறக்கல. உங்களுக்காகவே நீங்க ஒரு தரிசனத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேதத்துல எங்கேயும் ஆதாரம் கிடையாது. ஊழியக்காரன் தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும்னு சொல்லி இந்த பைபிள்ல எங்கேயாவது நீங்க காட்டினீங்கன்னா என் தலையை இங்க வெட்டி வச்சுட்டு போறேன். பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று சொல்லி சவுல் சொன்னதுக்கு காரணம், சவுலுக்கும் பரம தரிசனத்துக்கும் ஒரு தொடர்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அதற்காக நீங்கள் ஜீவனை விடுங்கள். முதலாவது சந்தோஷப்படுகிறாள் நான் தான். தேவையில்லாம ஒரு தரிசனம் வேணும், தேவையில்லாம ஒரு தரிசனத்தை கட்டணும், தேவையில்லாம ஒரு தரிசனத்தை உருவாக்கணும் நினைக்காதீங்க. அது உங்களுடைய பல தலைமுறைகளை அழித்து விடும். தேவனுடைய சந்தோஷத்துக்கு அது பெரிய இடையூறான காரியம். வேதாமத்தில் சொல்லப்படாத எதையும் நீங்கள் கை கொள்வதற்கு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் வந்து தேவதூதனாகவே வந்து உங்களை நிர்பந்தம் பண்ணினாலும் அதற்கு செவி கொடுத்தால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்திலே சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டாளி தான். பரம தரிசனம் என்றால் என்ன? நான் அதுல ஒரு டிக்ஷனரி எழுதி வச்சிருக்கிறேன். பரம தரிசனம் என்றால் என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வில்லை. பரம தரிசனம் என்றால் அது தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட தரிசனம், அது தேவன் உருவாக்கின தரிசனம், தேவன் நியமிக்கிற தரிசனம், தேவன் அனுப்புகிற தரிசனம், தேவன் தகுதிப்படுத்தி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயிக்கிற தரிசனம். இதெல்லாம் எல்லாரும் கிடைக்காது. இதெல்லாம் எல்லாரும் வாங்க. உங்க 40 நாள் உபவாசம் வாங்கிடணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க முடியாது. நான் 41 நாள் சாப்பிடாம இருந்தவன். அப்ப கூட கத்த சொன்னார், உனக்கு நீ எதையாலும் கேட்டு என்ன குழப்பிடாத, உனக்கு என்னால எதுவும் தர முடியாது. 41 நாள் உபவாசத்துல கொடுத்த ரிசல்ட் அதுதான். உனக்குன்னு எதையும் கேட்காத, என்னால தர முடியாது. நீ 100 வருஷம் உபவாசம் இருந்தாலும் உனக்கு எதுவும் என்னால தர முடியாது. நான் நினைச்சதான் தர முடியும். அப்படின்னா நீ எனக்கு ஊழியக்காரனாயிரு. நீ நினைக்கிறதெல்லாம் நான் தருவேன்னு சொன்னா நீ எனக்கு தேவையே கிடையாதுன்னு என்னுடைய ஊழியத்தினுடைய 34 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியத்தை தொடங்கும் பொழுது 41 நாள் புசிக்காமல் உபவாசம் இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மெய்யான பாடம் அதுதான். அதனாலதான் 36 ஆண்டுகள் ஒரே நிலைமையில ஒரே சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். தடுமாற மாட்டேன், வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பரம தரிசனத்தை நான் கண்டிருக்கிறேன். அது என் ரத்தத்தில் இருக்கிறது, என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிறது, என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த பரம தரிசனத்துக்கும் எனக்கு ஒரு லிங்க் இருக்கிறது. அது என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டிருப்பேன். அது தர்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. அதனால யாராவது தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி எங்கேயா தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்கயா ஊழியக்காரரே. வீணான தரிசனம் எல்லாம் நம்ம தேவனை விட்டு நம்மளை என்ன செஞ்சிரும்? பிரித்து விடும். ஆமென். இப்ப யோசேப்புக்கு கர்த்தர் முற்பிதாக்களுடைய கணத்துக்குரிய ஒரு ஸ்தானத்திலே கொண்டு போனாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் எப்போது சந்தோஷப்பட்டார் என்று சொன்னால், முதலாவது வாசிப்போமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19-20. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ ஒரு சொப்பனக்காரன் வந்துகிட்டே இருக்கிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியின் ஒண்டியிலே அவனை போட்டு, இதுதான் முக்கியமான வார்த்தை, ஒரு துஷ்ட மிருகம் அவனை
பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. தகப்பனை விட்டு யோசேப்பை பிரித்த பொழுது தேவன் சந்தோஷப்பட்டார். தேவன் எப்ப சந்தோஷப்பட்டார் யோசேப்புடைய வாழ்க்கையில? தகப்பனை விட்டு பிரித்த பொழுது. தகப்பனை விட்டு யோசேப்பை தேவன் பிரிக்கிறார். யாரை வச்சு பிரிக்கிறார்? அவனோடு பிறந்த 10 சகோதரர்களை வைத்து பிரிக்கிறார். கூட பிறந்த அவனுடைய இரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கள். தகப்பன் ஒருவன் தான், தாய் 4 பேர். இப்ப எல்லாருமே யாருடைய பேர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? லேயாளுடைய பேர்ல யாரும் வாழல, ராகேல் பேர்ல யாரும் வாழல. யார் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? யாக்கோபின் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாக்கோபு ஒரு மனுஷனுக்கு 4 மனைவி இருந்ததுனால 4 பேருடைய பேர் வராது, யாக்கோப்புடைய பேர் தான் வருகிறது. யாக்கோப்புடைய இரத்தத்தில் பிறந்த 10 சகோதரர்களும் யோசேப்பை தேவனை விட்டு பிரிக்கிறார்கள். தேவனை விட்டு பிரிக்கிற பொழுது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம். என்னுடைய ப்ராஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய ப்ராஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யாக்கோப்புடைய மடியில செல்ல பிள்ளையா இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. இயேசுவினுடைய கதையே அதுதான். பிதாவை விட்டு இயேசு பிரிக்கப்பட்டார். நீதிமொழிகளிலே சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரத்துல, நான் அவருடைய மடியில எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். செல்ல பிள்ளையா இருந்த இயேசு பிரிக்கப்பட்ட பொழுது பிதாவினுடைய ப்ராஜெக்ட் நிறைவேற பிரயோஜனமாய், பிதாவுக்கு சந்தோஷம் உண்டாய். அதே போல யாக்கோப்புடைய மடியில இருந்து இந்த யோசேப்பு பிரிக்கப்படுகிற பொழுது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா? உங்களை விட்டு, உலகத்தை விட்டு உங்களை பிரிக்கும் போது பிதாவுக்கு சந்தோஷம் வந்திருக்கா? வந்துச்சா வரலையா? இன்னும் உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் பிதாவை என்ன செய்யல? சந்தோஷம். உங்க ஊழியர்லாம் வேணாயா, அதெல்லாம் உங்க தலைவர்களுக்கும் உங்க லீடர்ஸ்களுக்கும் தேவை. என்னுடைய எஜமானுக்கு அது தேவையே கிடையாது. அவர் அந்த மாதிரி நாக்க தொங்க ஓட்டிட்டு உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கிறார் நினைக்கிறீங்களா? நோ. அவருடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தி அவர் விரும்புறதை செய்கிற மனிதன் தான் அவருக்கு தேவை. ஊழியத்துக்கு எப்படிப்பட்ட ஆள்னாலும் தேவை. ஆனா கர்த்தருக்கு தேவை வேற, ஊழியத்துக்கு தேவை. இப்ப கர்த்தருக்கு தேவையும் ஊழியத்துக்கு தேவையும் பிரிச்சு பேச யாருக்கு தெரியலன்றதை விட அந்த தைரியம் கிடையாது. கர்த்தருக்கு தேவையானது வேற, ஊழியத்துக்கு தேவையானது வேற. ஊழியத்துக்குள்ள மனுஷனை வச்சுட்டு ஊழியக்காரனை வச்சுட்டாங்க. கர்த்தருக்குள்ள ஊழியக்காரனை வைக்கணும். ஊழியத்துக்குள்ள ஊழியக்காரனை வச்சுட்டு அவன் சோரம் போயிடுவான். நீங்க எங்க உட்கார்ந்திருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா, ஊழியத்துக்குள்ள இருக்கிறீங்களா? எனக்கு ஊழியத்துக்குள்ள நான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப விட்டா கூட பரலோகத்துக்கு போயிருவேன். இப்ப டிக்கெட் கொடுத்தா ரெடி, ஓகே. எவ்ரி டைம் எந்த நேரமும் ரெடியா இருப்ப. அவர் கூப்பிட்டா போறதுக்கு என்ன, அவர் தான் எனக்கு முக்கியம். எஜமான பார்க்கணும், அவர் கைய கால தொடணும், அவர் சத்தம் கேட்கணும், அவர் சாயல பார்க்கணும், முத்தம் இடணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் செத்த 1000 ஊழியக்காரன் எழும்புவான். ஆனா என் எஜமானை பார்க்கிறதுல அதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது இல்லையா, அதை அளவில்லாத இன்பம். கர்த்தருக்குள்ள ஊழியக்காரன் வாழணும், ஊழியம் தானே நடைபெறும். அது சொல்றார். என்ன சந்தோஷப்படுத்தினா அதுல எழுதுறாரு பாருங்க, அந்த உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல அவரே அழகா எழுதுறார். 5ஆம் வசனம் எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க. ஐயா, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். நீ அவரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணுவார். பணம் நினைக்கிறீங்களா, பொருள் நினைக்கிறீங்களா? இல்ல, அவருக்கும் எனக்கு இருக்கிற பல அக்ரிமெண்ட் பெருகிட்டே போதே. அந்த அக்ரிமெண்ட் தான் இயேசு சொல்றார், பிதா என்னை தனியா இருக்க விடுகிறது இல்லை. அது அவங்க 2 பேருக்கும் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். திரும்பி சொல்றார், அவர் என்ன சொல்லுகிறாரோ நான் அதை செய்கிறேன். செகண்ட் அக்ரிமெண்ட். 3வது அக்ரிமெண்ட் என்ன? அவர் எதை
எனக்கு காண்பிக்கிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை தான் நான் நீங்க செய்கிறேன். என் இஷ்டத்துக்கு யார் தலைவலியும் நான் சுகமாக்கல, என் இஷ்டத்துக்கு ஒரு பெரும்பாடு சரிய சுகமாக்கல. அவர் எனக்கு சொன்னது அது நிறைவேறுது. இதெல்லாம் தேவனுக்குள்ள இருக்கிற ஊழியக்காரனுக்கு போட்டிருக்கிற அக்ரிமெண்ட். அதனாலதான் ஊழியக்காரன் ஊழியத்துக்குள்ள இருக்க கூடாது. ஊழியக்காரன் எங்க இருக்கணும்? கர்த்தருக்குள்ள. அதனாலதான் மார்க்ல சொல்றாரு, 12 அப்போஸ்தலரை எடுக்கும் பொழுது இவர்கள் என்னோடு கூட இருக்கவும். தேவனுக்குள்ள ஊழியக்காரன் இருக்க கத்துங்க. ஊழியத்துக்குள்ள இருக்கிறது அடுத்த விஷயம், வேண்டான்னு சொல்லல. நீங்க எஜமானுக்குள்ள இருந்து எஜமானுடைய சந்தோஷத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. என் தாளந்து கொடுக்கிறவன் அவர் என்ன சொல்றாரு? கடைசி நியாய தீர்ப்பு செய்தவங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷம் என்னையா தெரியலையே. எஜமானுடைய சந்தோஷம் என்ன? அது ஊழியக்காரன் தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய சப்ஜெக்ட் அல்லவா அது? உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே விசுவாசிகளுக்கு சொல்லல, எஜமான் ஊழியக்காரனை சொல்றார், நீ என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள. அவருடைய சந்தோஷம் என்னையா? என்னைக்காவது நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? 30 வருஷம் நான் ஊழியம் செய்றீங்க, 40 வருஷம் ஊழியம் செய்றீங்க, என்னைக்காவது எஜமானுடைய சந்தோஷம் என்னன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சிந்திச்சு இருந்தா அந்த எஜமான அவன் சந்தோஷப்படுத்தாம இருக்க முடியாது. இப்ப யாக்கோபின் தேவன் யோசேப்பை அவனுடைய தகப்பனை விட்டு பிரிக்கிற பொழுது என் எஜமானுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படி பிரிக்கிற வேலையை முதல்ல செய்கிறது யாரு? யாரு? நம்ம ஆளுங்க எல்லாம் ஒரே சீல் குத்திடுவாங்க, சாத்தான் பிரிச்சுட்டான் பாஸ்டர். பெந்தேகோஸ்தேக்காரன் தான் சாத்தானுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பசங்க, கள்ளவாளி பசங்க எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சாத்தானா? சாத்தான் எவன் யாருக்கா? சாத்தான் உங்களுக்கு தெரியுமா? அவன் கிட்ட போக முடியுமா? அவனுடைய பூர்வீகம் தெரியுமா? அவனுடைய சரித்திரம் தெரியுமா? அவனுடைய வல்லமை உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய ஆழத்துவம் தெரியுமா? அது எவ்வளவு காலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு சிலுவையில ஜெயிச்சிட்டார். அப்பயே 1000 வருட அரசாட்சியில சாத்தானை பிடிச்சு கட்டி வைக்கிறாரு. சிலுவையில இயேசு சாத்தானை பல்ல புடுங்கிட்டார். நீ ஆட்டம் கண்டு சாத்தானுக்கு உயிர் கொடுக்கிறியே. சாத்தான் ஜாகல, அவனுடைய ஆளுகைக்கு இன்னும் முடிவு வரல. அவனுடைய அதிகாரத்தை குறுக பண்ண முடியாது. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. விசுவாச வார்த்தை நான் சொல்லி உங்களை ஏமாத்த விரும்பல. பைபிள் சொல்லுது 1000 வருஷ அரசாட்சி வரும் பொழுதுதான் அவன் கட்டப்படுவான். அவன் எப்ப அழிக்கப்படுவான்? கடைசி நித்திய ஜீவன் தொடங்குற காலம் வரும் பொழுது பிதாவின் நாசின் சுவாசத்தினாலே குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவனுடைய பூரண பலன் பெருகி அவருடைய ஆளுகை தொடங்கும் பொழுது அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு அழிக்கப்படுவான். அது வரைக்கும் அவனெல்லாம் அழிக்க இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு செய்யற தப்பெல்லாம் சொல்றதுக்கு ஒரு கோமாளி வேணும். ஒரு சிஏஜகாரன் பிசாசை பத்தி பேசுவானா? ஒரு ஆர்சிகாரன் பிசாசை பத்தி பேசுவானா? ஒரு மெத்தடிஸ்காரன் பிசாசை பத்தி பேசுவானா? ஒரு பேப்டிஸ்ட்காரன் பிசாசை பத்தி பேசுவானா? நம்மால என்ன நடந்தாலும் பிசாசு பிரிச்சுட்டான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பிரிச்சதே நம்ம ஆளுதாயா. பிரிக்கிற வேலையை தொடங்கினவர் அவர் தான். பிரிக்கிற வேலையை தொடங்கினதே அவர் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அப்படியே விட்டுருக்கலாமே, பிரிச்சாரு. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவர் உண்டாக்குனதெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு திருப்பி பிரிக்கிறார். சந்தோஷப்பட்ட விட்டுற வேண்டியதான? அப்படியே சிலதை பிரிச்சாத்தான் உள்ளுக்குள்ள இருக்கிற வெள்ளை தேங்காய் தெரியும். தேங்காவை கூந்தலை பிரிக்கணும். தேங்காவுடைய கொட்டாங்குச்சியை நீங்க என்ன செய்யணும்? பிரிக்கணும், உடைக்கணும். உடைச்ச உடனே தேங்காய் தேர்ந்து குழம்புல போட முடியுமா? அந்த கொட்டாங்குச்சியில இருந்து தேங்காவை எடுக்கணும். பிரிக்க பிரிக்கதான் மேன்மை வரும். ஒட்டிக்கிட்டே இருந்தா மேன்மை வராது. பிரிக்கிறத பத்திய ஒரு பிரசங்கம் பண்ணுனா நம்ம ஆசைப்படுவோம்.
எனக்கு அதை கத்து கொடுத்தார். அதனாலதான் யார்ட்டையும் ஒட்டுறது இல்லை, பிரிஞ்சே இருக்கிறேன். பிரிக்கிறத பத்திய மேன்மை எனக்கு தெரியும். அது சிருஷ்டிப்புல பிரிச்சது மாத்திரம் விட்டுருங்க, ஆதியில் அவர் சிருஷ்டித்தது பிரிச்சது மாத்திரம் இல்ல. எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி பாபேல் கோபுரத்தை கட்டும் போது பிரிச்சுட்டாரு. அங்க யாரும் கெட்டதுக்காக கெட்டினது இல்ல. உங்களுடைய உணர்வு எல்லாம் என்னது? நல்லதுதான். அவர் பிரிக்கணும்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா பிரிச்சாதான் ஜன பெருகும், பிரிச்சாதான் ஜாதி வரும். ஜாதி இல்லைன்னா பிரசங்கம் பண்ணாதீங்க. புதிய ஏற்பாட்டுல ஜாதி இல்ல, பழைய ஏற்பாட்டுல ஜாதி 100% இருக்கு. வெந்தயக்காரங்க தான் வீணான தலைப்பெல்லாம் பிரசங்கம் பண்றது. ஜாதி இல்ல கத்திரிக்கார. புதிய ஏற்பாட்டுல ஜாதி இல்ல. புதிய ஏற்பாட்டுல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாம் சமன்ட்டார். பழைய ஏற்பாட்டுல எல்லா ஜாதி இருக்கு. தொழில் ஜாதி இருக்கு, சாயல் ஜாதி இருக்கு, உருவாக்கப்பட்ட ஜாதி இருக்கு, நிறைய ஜாதி இருக்கு பழைய ஏற்பாடு. இது எங்கேயா உருவாச்சு? பாபேல் கோபுரத்துல தான் உருவாச்சு. ஆதியாகமம் 4 அதிகாரத்துல தொழில் ஜாதி உருவாச்சு. பாபேல் கோபுரத்துல மொழி ஜாதி உருவாச்சு. இன்னும் நிறைய சொல்லிட்டே போவேன் நான், வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. மொழி ஜாதி எங்க உருவாச்சு? பாபேல் கோபுரத்துல. தொழில் ஜாதி எங்க உருவாச்சு? ஆதியாகமம் 4 அதிகாரத்துல. இப்படி எல்லாம் ஜாதி உருவாச்சு. இதுல எதனால உருவாச்சு? பிரிக்கிறதுனால. அவருக்கு தெரியும், இந்த யோசேப்பு தகப்பன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை நடக்காது, இவன் அங்கிருந்து பிரிக்கணும். சில அப்படியே வந்த தேவன் நேர ஆபிரகாமை பிரிக்கிறார். அம்மையை விடு, அப்பனை விடு, தேசத்தை விடு, ஜாதியை விடு, கோத்திரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. என்ன ஆண்டவரே, இது என்ன நியாயம்? எங்க அப்பனை விட முடியுமா? எங்க அம்மையை விட முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும். அப்படின்னா உங்க அம்மையை விட்டு. பிரிக்கிற வேலையின் சுகத்தை கண்டவர் என் தேவன். பிரிக்கிறதனுடைய மகத்துவத்தை கண்டவர் என் தேவன். அதை நலமானதாய் பார்த்து பழகுங்கள், கெட்டதாய் பார்க்க வேண்டாம். ஆபிரகாம் அம்மையை வீடு, அப்பனை வீடு, எல்லாம் வீடு வீடு எல்லாத்தையும் விட்டு புது ஜாதி ஆக்கிட்டார். என்ன ஜாதி? கல்தேர் ஜாதியில இருந்த ஆபிரகாமை யூத ஜாதி ஆக்குறாரு. ஜாதி உயர்வை கொடுத்ததே அவர் தான் ஆபிரகாமுக்கு. கல்தேர் ஜாதி ஆபிரகாமுக்கு வேண்டான்னு சொல்லி என்ன ஜாதி கொடுத்தார்? யூத ஜாதியை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம தேவன் பண்ணதுதான். எதுக்கையா? பிரிச்சாதான்டா எனக்கு சந்தோஷம். தோத்திரம். அவன் பிரிச்சாதான் எனக்கு சந்தோஷம். இதெல்லாம் பைபிள்ல இருந்து பேசுறேன். நான் ஏதோ பேசுறேன்னு சொல்லி வெளியில போய் பேசினீங்கன்னா அப்புறம் பிரசங்கம் பண்ண முடியாது. கவனமா இதை கேட்டுட்டு சத்தம் போயிருக்கேன். இவருக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? இதெல்லாம் நான் பேசல, நான் வெறும் 7th தான் படிச்சிருக்கேன். இங்க வந்தா என்ன பேசணுமோ அவர் பேசுவார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. போட்டா சோறு போடுவார், ஒரு காணிக்கு தருவார், போயிட்டே இருப்பேன். ஆனா இந்த பிரசங்கம் வேலை செஞ்சுட்டே இருக்கு. யூடியூப்ல போகும் 100 பேர் 1000 பேர் 10,000 பார்த்து வேலை நடந்துகிட்டே இருக்கும். அது அடுத்த வேலை. அதனால இதுக்கு எதிர்த்து நிக்காதீங்க, இதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் வெளியில போய் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது பைபிள்ல உள்ள உண்மையான காரியத்தை தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கல. அல்லேலூயா. நான் ஒன்னும் உங்களுக்கு டிக்ஷனரி எழுதல, கர்த்தர் சொல்றதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால யோசேப்பை தகப்பனை விட்டு பிரிச்சார். பிரிக்கிற பொழுது அவருக்கு சந்தோஷம். ஆபிரகாமையும் அப்படிதான் பிரிச்சார். பயங்கர சந்தோஷம். எங்க போனாலும் கூட வர்றேன். எதுக்கு பிரிச்சது? நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருப்பேன். என்னதுக்கு அம்மா சகாயம் எனக்கு தேவை? என்கிட்டதான் ஆடு இருக்கு, கோழி இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் கழுதி இருக்க. எதுக்கு இருந்தாலும் உனக்கு பிரிச்சேன்ல, அதுக்கு நன்றி கடன். சகாயம் செய்ய கேடகமா இருப்பேன். உன்னை கல்தேர் ஜாதியில இருந்து இப்ப என்ன ஜாதி ஆக்கியிருக்கேன்? யூத ஜாதி ஆக்கியிருக்கேன். அதுக்கு ஒரு போனஸ். என்ன போனஸ்? நீ வானாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உலகத்தை விட்டு கர்த்தர் உங்களை பிரிச்சிருக்கிறாரா? சீஷர்களை பிரிச்சேன்னு பிதா கிட்ட சொல்ற. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்லன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 12 பேரை தேவன் பிரித்த அந்த உடன்படிக்கையினுடைய நகலை பிதாவுக்கு கொடுக்கிறார். நான் இவங்களை பிரிச்சு வச்சிருக்கிறேன் உலகத்தை விட்டு. உங்களை பிரிச்சிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை பிரிச்சிருக்கிறத உங்களுக்கு மேன்மை. அப்பதான் பிதாவுக்கு சந்தோஷம். மாமிச இச்சையை விட்டு பிரிச்சிருக்கிறாரா?
பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களை சுத்தி சுத்தி வர்ற பல காரியங்களை விட்டு கர்த்தர் உங்களை பிரிக்கணும். நான் ஒட்டுனாலும் பிரிச்சிருவாரு. நான் நிறைய பேர நபர் ஆண்டோட பார்த்துட்டேன். நீ ஒட்டவே முடியாதுடா, நீ ஒட்டுனாலும் பிரிச்சிருவாரு. கேட்டா சொல்லுவாரு, நீ பியூரா எனக்கு வேணும், நீ எவங்கிட்டே சேர்ந்துக்கிட்டு காவாசி முக்காவாசில எனக்கு வேண்டாம், நீ எனக்கு அப்படியே தண்ணி ஊத்தாத பாலா வேணும் பாரு. நீ எவன் கூட சேர்ந்தா தண்ணி ஊத்தி விடுவான்னு. அல்லேலூயா. அதனால நீ உன் மேல தண்ணி ஊத்திட்டா அது எனக்கு வம்பு. நீ தண்ணி ஊத்தாத அப்படியே திக்கு பாலா வேணும்னு என்ன பத்திரமா வச்சிருக்கிற. இங்க எத்தனை விலை கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேன், கோடி தந்தாலும் கிடைக்க மாட்டேன், தாவணத்தையே எழுதி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேன். என்ன வாங்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வாங்கிட்டார். அதனாலதான் பவுல் சொல்றா, நான் ஏற்கனவே நான் விற்கப்பட்டு விட்டேன், இனி யாரும் என்ன கரையம் கொடுத்த. அதனால அததான் அவர் எழுதுறார், நீங்கள் கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அந்த உணர்வே கிடையாது. எத்தனை பேர் விலை கொடுத்தாலும் நம்ம ஆளு கரையம் போயிட்டே இருக்கான். அறிவில்லை. அவர் பவுல் அழகா எழுதிட்டார், உன்னை கரையம் கொடுத்து வாங்கிட்டாரியா, நீ ஒரே ஆள்டா வாழ்ந்துரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை பேர்னாலும் என்ன விலை கொடுத்து வாங்கலாம். அமெரிக்காக்காரன் வாங்கலாம், ரஷ்யாக்காரன் வாங்கலாம், சுவிஸ்காரன் வாங்கலாம், நெதர்லாந்துக்காரன் வாங்கலாம், லண்டன்காரன் எவன் வாங்கினாலும் வாங்கலாம். அவன் உங்களை கர்த்தர் பிரித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். என்னை விட்டு எதெல்லாம் பிரிச்சிருக்கிறான்னு என் கண்ணு முன்னாடி அடிக்கடி காட்டுவார். இதை உன்னை விட்டு பிரிச்சிருக்கிற, இதை பிரிச்சிருக்கிற, அதை பிரிச்சிருக்கிற, இது உனக்கு ரொம்ப ஆசை ஆனா பிரிச்சுட்டேன், இது உனக்கு தேவை பிரிச்சுட்டேன், இது இச்சிப்ப பிரிச்சுட்டேன், இது மேல நீ நாட்டமா இருப்ப பிரிச்சுட்டேன், இது மேல நீ மகிழ்வை பிரிச்சுட்டேன் சொல்லிக்கிட்டே இருப்பார். உங்ககிட்ட ஏதாவது சொல்றாரா? பிரிச்சாதானே சொல்லுவார் இல்லையா? பழங்கள் பிரிக்கப்பட்டாதான் அது தோட்டத்தை விட்டு வெளியே வரும். காய்கள் பிரிக்கப்பட்டாதான் சந்தைக்கு வரும். பிரிக்கப்படாத காயோ பிரிக்கப்படாத பழங்களோ பிரிக்கப்படாத எந்த பொருள்களும் விற்பனைக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தக்காளியா இருந்தாலும் சரி, பச்சை மிளகாவா இருந்தாலும் சரி, வெள்ளரிக்காய் டேஸ்ட்ல இருக்கிற பச்சை மிளகாய் நீல நீளமா இருக்கும். இத்தனோண்டு இருக்கும் சின்ன மிளகா, அது விலை கம்மி தான், ஆனா அதுதான் காரம். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் எப்படி வேணும்? அப்படியே பல பல நீ நீல நீளமா வாங்கிட்டு போப்பா. 10 மிளகா போட்டாலும் சாம்பார்ல உரப்பே இருக்காது. காய்கறியிலிருந்து மிளகா கனிகளிலிருந்து பொருள்களிலிருந்து தரம் பிரித்து மார்க்கெட்டுக்கு வரும் பொழுதுதான் விற்பனைக்கு. தரமே இல்லாம விற்பனை ஆகிற ஆளு நம்ம ஆளுங்க தான். நாளைக்கு 5000 ரூபாய் தர்றேன், 5 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங். இங்க யாராவது இருப்பீங்களா? இன்னைக்கு நாளைக்கும் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் இஸ்ரவேல் ஜெயக்குமார் பேசுவார் அப்படின்னா, இல்ல அதே நேரத்துல குற்றாலத்துல உங்களை குளிக்க வச்சு 5000 ரூபாய் தந்து 3 நேரம் ஜோறு போடுவோன்னு இங்க யாராவது இருப்பீங்களா? கரையம் போயிருவீங்க. நீங்க விற்பனைக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க இன்னும் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள்ள வரல. பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வந்தா அவனுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். டாக்டர்ஸுங்க, நான் நல்லா உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். பல டாக்டர்ஸுங்க எல்லாம் நலகுண்ட மாத்திரை எழுதி கொடுக்கறாங்களே, பல டாக்டர்ஸ் எல்லாம் போலி மாத்திரை மருந்துகளை எழுதி கொடுக்கறாங்க. பல டாக்டர்ஸுங்க எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாத மாத்திரைகளுடைய கம்பெனிகளுடைய விற்பனையை டெவலப் பண்ணி கொடுக்கறாங்களே. ஏன்? விற்பனைக்கு போனவர்கள் டாக்டர்ஸுங்க. மாசாவனா மாத்திரை கம்பெனி காசு கொடுக்குது. ஆமென், ஆமென். வருஷத்துக்கு 4 முறை இங்க இருந்து தைவானுக்கும் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் டூர் கூட்டு போய் குடியும் குடித்தனும் கொடுத்து அந்த டாக்டரை சந்தோஷப்படுத்துறான். அவன் கரையத்துக்கு போனதுனால வந்த உடனே 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க தகுதி இல்லாதவங்களையும் 1000 ரூபாய் மாத்திரை எழுதி கொடுக்கறான். ஏன்னா அவன் கரையம் போனவன் இந்த கம்பெனிக்காக இந்த மாத்திரையை எழுதி கொடுத்துதான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க பிரிக்கப்பட்டா இந்த அனுபவம் இருக்காது. நீங்க கரையத்துக்கு போன ஆளா இருந்தா எவன் கூப்பிட்டாலும் போய்
500 ரூபாயும் ஒரு பாட்டிலும் ஒரு குவார்டர் பிரியாணிக்கு இந்த பக்கம் ஏடிஎம்கேல காலையில போறான், இந்த பக்கம் டிஎம்கே காலையில போறான், இந்த பக்கம் ஜீவான் பின்னாடி போறான், இந்த பக்கம் தினகரன் பின்னாடி போறான். ஏய் 4 இடத்துக்கு போறிய, 4 இடத்துல 500 ரூபா, 4 இடத்துல 4 பாட்டில், 4 இடத்துல 4 பிரியாணி. நான் 4 இடத்துக்கு போறேன், என் பொண்டாட்டி 4 இடத்துக்கு போறா. யாருக்கடா ஓட்டு போடுவே? அப்ப எவன் அதிகமா தாரானோ அவனுக்கு போட்டு. சில பாஸ்டர்ஸ்களுடைய உண்மை நிலவரம் இதுதான். நீங்க பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பிதா சந்தோஷப்பட்டிருப்பா. உங்களை யாரும் கரையும் கொடுத்து வாங்க முடியாது. யோசேப்பை தேவன் பிரித்தார். எலிசாவை பிரிக்கலன்னா எலியாவின் ஸ்தானத்துக்கு எலிசா வர முடியாது. எலிசா பரிசுத்தவானா? எலியாவை பத்தி எலிசாக்கு என்னையா தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதை விட மகிமையான ஆட்கள்லாம் எலியாவுடைய ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. எலியாவின் ஆசிரமம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கு. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுடைய ஆசிரமம் எலியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க இருந்து ஒரு வயலையும் கத்த தெரிந்தெடுக்கல. எலியாவுக்கு எலிசாவுக்கு தொடர்பே இல்லாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவன போய் உனக்காக உன் பின்னாடி எனக்கு தேவைப்படுகிறான். ஆசை எகுக்கு அடுத்தது, ஆசைகளுக்கு அடுத்தது எகுக்கு அடுத்தது யாரு? எலிசா. அவனை நீ தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு. கூட இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி புத்திரர்களையும் எலியா அபிஷேகம் பண்ண கர்த்தர் அனுமதிக்கலையே. அந்த எலிசாவை பிரித்து எடுத்துட்டு வா. அந்த சந்தோஷம் அவருக்கு தான் தெரியும். அந்த சந்தோஷம் அவருக்கு தான். சப்போஸ் தீர்க்கதரிசி புத்திரர்களை ஒருத்தனை எடுத்து எலிசாவை அபிஷேகம், எலிசாவின் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி இருந்தா யாருக்கு சந்தோஷம் இருந்திருக்கும்? எலியாவுக்கு சந்தோஷம் இருக்கும். அப்பா நம்ம உருவாக்கின ஆளை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? நமக்கு பின்னாடி ஆண்டவர் சொன்ன உன் சந்தோஷம் எனக்கு தேவையில்லைடா, என் சந்தோஷம் எலிசாவை பிரிச்சு எடுத்துட்டு வா. பிரிக்கிற வேலை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. அவர் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் விட மாட்டார். குழந்தை பத்தி வச்சிருக்க ஆகார வச்சு 100 வயசுல ஒரு 90ல இருந்து 97 வயசுக்குள்ள குழந்தைய பெத்து வளர்த்து அது சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கு. இவர் சொல்றாரு, குழந்தை பெத்து வளர்த்தது முதிர் வயதுல எவ்வளவு சந்தோஷம்ன்றது ஆபிரகாமுக்கு தான் தெரியும். ஆகாரையும் இஸ்மவேலையும் பிரிக்கிறார். இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் அவர் சொல்ல இதாண்டா என் சந்தோஷம். இதுதான். அப்போ தேவன் உலகத்தை விட்டு, சுயத்தை விட்டு, பாவத்தை விட்டு, மாய்மாலத்தை விட்டு, நடிப்பை விட்டு நம்மளை பிரிக்கணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் நம்ம பிதாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை. என்ன பிரிக்கவே முடியாது பாஸ்டர். என்ன யாரும் என்ன செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜெயக்குமார் என்ன தேவதூதனே வந்து பிரசங்கம் பண்ணாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்ற மூல பசங்க எல்லாம் இருக்காங்க ஊழியத்துல. என்னைய சாதாரணமா நினைச்சிடாது. என் சிந்தையில இருந்து எந்த வார்த்தையும் வராது. நீங்க சாகணும்னு சொன்னாலும் அது கர்த்தர் தான் சொல்லுவார். நீங்க பிழைக்கணும்னு சொன்னாலும் கர்த்தர் தான் சொல்லுவார். நீங்க வாழணும்னு சொன்னாலும் கர்த்தர் தான் சொல்லுவார். நீங்க அழியணும்னு சொன்னாலும் கர்த்தர் தான் சொல்லுவார். இந்த வாயை நான் கர்த்தருக்கு கொடுத்து பல வருஷம் ஆச்சு. என்னால மனுஷனுக்காக பேச முடியாது. மாய்மாலத்துக்காக என் வாயை நான் பேச உபயோகப்படுத்துறதில்லை. என் சுய லாபத்துக்காக என் வாயை நான் பேச உபயோகப்படுத்துறதில்லை. என் சரீர சுகத்தை தரக்கூடியவர்களிடத்திலேயே என் வாயின் வார்த்தைகளை பேசி அவர்களை என்னை விட்டு 10 அடி தள்ளி நிற்க வைக்கிற வாய் இது. ஏன்னா கர்த்தர் என்னை பிடிக்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். எனக்காக தான் உன்னை பிரிக்கிறேன். உங்களை கர்த்தர் பிரிக்கிற விஷயத்துல எப்படி இருக்கிறாரோ அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு நஷ்டம்தான். நமக்கு நஷ்டம்தான். பரவாயில்லை. ஒரு தேவன் லாபம் அடைகிறாருன்னா அவன் கட்சிக்காக தீ குளிக்கிறான். நம்மளால தீ குளிக்க தான் முடியாது. இதையாவது விட்டு கொடுத்துருவோமே. அவன்
நம்மளால தீ குளிச்சாதான் முடியாது, தீ குளிச்சா பாவம். அதனால இதையாவது விட்டு கொடுத்துருவேன். எதை வேணா வச்சுங்க, காது வேணுமா வச்சுங்க, வாய் வேணுமா வச்சுங்க, உன் உதடுகளின் கீழ் தேனும் பால் இருக்குது வச்சுங்க, உன் நாவின் கீழ் நல்ல உபதேசம் இருக்குது வச்சுங்க, ஒவ்வொன்னையா கலத்தி கொடுங்களேன். அதனாலதான் அவர் சொன்னார், 2 காலு 2 கையோட நீ நரகத்துக்கு போறதை விட ஒண்ணு ஒன்னா பரலோகம் வந்து சேர்ந்துரு. ஆமென் ஆமென். பிரிக்கிற விஷயத்தை கத்து கொடுத்தவரே அவர்தான். பிரிச்சிரு. ஒரு கண்ணு சரியில்லையா பிரிச்சிரு, ஒரு கை சரியில்லையா பிரிச்சிரு. வெட்ட சொன்னாரா இல்லையா? புடுங்க சொன்னாரா கண்ண? அதெல்லாம் பிரிக்கிற வேலை. இதெல்லாம் யார் செய்ய சொன்னது? சாத்தானா? எங்க அப்பா எங்க எஜமான் சொன்னாரு, கண்ணு 2ல 1 கட்டு போச்சுன்னா புடுங்கிடுறா. நீ 2 கண்ணோட நீ இப்ப நரகத்துக்கு போறதோட 1 கண்ணோட பரலோகத்துக்கு வா. 2 கையோட நீ நரகத்துக்கு போறதோட 1 கையோட நீ பரலோகத்துக்கு வா. அப்ப பிரிக்கிற வேலை நடக்கணும். கையை வெட்டணும், காலை வெட்டணும், கண்ண ஒரு பயலும் வெட்ட விட மாட்டான். வெட்டுனாலும் பிசாசு வெட்டுதம்மா. அவன் எஜமான் அதானே. ஏன் எஜமான் ஏண்ட சொன்னார், கண்ணை புடிங்கிருவேன், காலை புடிங்கிருவேன், கைய புடிங்கிருவேன். எதுக்கு? இந்த வேலை செஞ்சுதான் நீ நல்லவனா இருக்கணும்னா நான் அதை செய்ய யோசிக்கவே மாட்டேன்ட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அப்பா நீ அந்த வேலை செய்ய வேண்டாம், நானே சரண்டர் ஆயிடுறேன். ஆமென். அப்ப உங்ககிட்ட எதெல்லாம் பிரிக்கிறாரோ அப்பெல்லாம் யாருக்கு சந்தோஷம்? பிதாவுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆபிரகாமை தகப்பனை விட்டு பிரிக்கும் பொழுது பிதா சந்தோஷப்பட்டார். யோசேப்பை யாக்கோபை விட்டு பிரிச்ச பொழுது தேவன் சந்தோஷப்பட்டார். லோத்தை விட்டு ஆபிரகாமை பிரிக்கிற பொழுது தேவனுக்கு சந்தோஷம். மனைவியும் பிள்ளையை விட்டு ஆபிரகாமை பிரிக்கிற பொழுது தேவனுக்கு சந்தோஷமான விஷயம். சில பிரிக்கிற வேலை சாகர வரைக்கும் நடக்கணும். என்னைக்கோ பிரிச்சுட்டாருன்னு விட்டுறாதீங்க. பிரிக்கிற வேலை எப்ப நடக்கணும்? எப்ப நடக்கணும்? சாகர வரைக்கும். மில்லுக்கு போய் தான் வந்துச்சு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு, தண்ணியில போட்ட உடனே ஏதோ ஒன்னும் மிதக்குது, அப்ப பிரிக்கிற வேலை நடக்குது. அரிசி வாங்கி அப்படியேவா நீங்க சமையல்ல போடுறீங்க, கொட்டுறீங்க? இல்லையே. தண்ணியில போட்டு 4 பெணை பிணைஞ்ச உடனே உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யுது? மிதக்குது. பிரிக்கிற வேலை நடக்குது. அது அரிசி சாகர வரைக்கும் பிரிக்கிற வேலை நடக்கும். தோரம் பருப்பு சாகர வரைக்கும் பிரிக்கிற வேலை. அது மாதிரி ஊழியக்காரன் சாகர வரைக்கும் தேவன் பிரிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். எப்படி பிரிப்பார்? எப்படி பிரிப்பார் தெரியாது. அவர் நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருப்பார். அதெல்லாம் சொன்ன மிரண்டுருவீங்க. பிரிக்கிற ப்ராஜெக்ட் வீட்டுக்குள்ள பிரிப்பார், பெட்ரூம்ல பிரிப்பார், படுக்கையில பிரிப்பார், ஐக்கியத்துல பிரிப்பார், கை கொடுக்கிறதுல பிரிப்பார், கொடுத்து வாங்குறதுல பிரிப்பார், பார்க்கறதுல பிரிப்பார், கேட்கறதுல பிரிப்பார். நிறைய பிரிவு வச்சிருக்கிறாரு. கணவன் மனைவி சேர்றதுலயும் பிரிப்பார். கத்து கொடுக்கிறார். வசனம் தாரேன். பிரிக்கிற வேலை என்கிட்ட உங்ககிட்ட அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் என்று சொன்னால் நான் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஊழியக்காரன். ஆமென் ஆமென். தோத்த 2வது பேசிட்டே 1:30 முடிக்க சொல்லி இருக்கிறார் பாஸ். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தப்பு பண்ணிட்டேன். சரி, 2வது ஆண்டவர் அவனை அடிமையாக விற்கப்பட்ட போது தேவன் சந்தோஷப்பட்டார். வாசிங்களேன் 37:28. இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது ஒரு விற்பனை பண்ற சப்ஜெக்ட், சாதாரண சப்ஜெக்ட் இல்ல. வேற யார்ட்டையும் விற்க முடியாது. எகிப்தியர்கள் மீதியானியர்கள் கொண்டு வருகிற பொருளை வாங்குறது தான் எகிப்தியர்களுக்கு திருப்தி. மீதியானியர்கள் கொண்டு வருகிற அடிமைகளை வாங்குறது தான் எகிப்தியர்களுக்கு திருப்தி. ஆனா மீதியானியர்கள் யார்? அது இஸ்மவேல் சந்ததி அல்லவா? இஸ்மவேல் சந்ததி கிட்ட ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் வித்து போடுகிறார். விக்கிற வேலை அவர் செய்வார். இதுக்கு உடனே சாத்தானை இழுத்துறாதீங்க. இஸ்மவேலுடைய சந்ததி கிட்ட ஈசாக்கின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை விக்கிறார் யோசேப்ப. ஏன் அப்படி விக்கிறார்? வேற வழி ஆண்டவருக்கு கிடையாது.
இந்த யோசேப்பு எகிப்துக்குள்ள போனோம், போத்திபார் வீட்டுக்கு போனோம், பார்வோனுடைய அரண்மனைக்கு போனோம். மீதியானியருடைய கையில போனா தான் இவனை பத்திரமா அவங்க எங்க கொண்டு விற்பாங்க? எகிப்துக்கு கொண்டு போய் விற்பாங்க. அது யார வச்சு வித்தாரு? 10 சகோதரர்களை வச்சு வித்தார். எப்படி வித்தாரு? அடிமையாக வித்தார். எகிப்துக்கு நீங்க கொண்டு போகப்படணும், தேவன் சந்தோஷப்படணும்னா கர்த்தர் உங்களை அடிமையா வித்துதான் ஆகணும். சில நேரத்துல யார்ட்டையாவது கர்த்தர் உங்களை அடிமையா வித்து போட்டா அமைதியா அடங்கி இருங்க. ஆனா நம்மளால அடங்க நான் என்ன ஆளு என்ன போய் அடக்கலான்னு பாக்குறாரா? நான் என்ன பண்றேன் பாரு அவருக்கு. சில நேரத்துல நம்மள அடிமையா தான் வச்சிருப்பார். சில நேரம் அடிமையா வித்துருவார், அடிமையா ஒப்பு கொடுத்துருவார். அமைதியா இருங்க. என்ன அடிமையா கர்த்தர் விக்கிறாருன்னா பின்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. ஏன்னா அவருக்கு வேற வழி கிடையாது. அடிமையாய் வித்தால்தான் எகிப்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட முடியும். வேற எந்த விதத்திலையும் யோசேப்பு எகிப்து கொண்டு போகிறதுக்கு வழியே கிடையாது. எத்தனையோ பேர் அமெரிக்கா குடியுரிமை வாங்குறதுக்கு கிளவிய கல்யாணம் பண்றான். பஞ்சாப் காரன், ராஜஸ்தான் காரன்லாம் அப்படிதான். அமெரிக்கால இருக்க 30 வயசு 40 வயசு கிளவிய இவன் 22 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவான். ஏன்னா அவனுக்கு அமெரிக்கா குடியுரிமை என்ன செய்யணும்? வேணும். அதனால அவர் 30 வயசு 40 வயசு அமெரிக்கா கிளவிய கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் குடும்பம் நடத்தி, 2 வருஷம் குடும்பம் நடத்தி, 3 வருஷம் குடும்பம் நடத்தி அமெரிக்கா குடியுரிமை வாங்கணும்னு அவளை கழட்டி விட்டுட்டு இவன் அதுக்கப்புறம் பஞ்சாப் காரியையோ ராஜஸ்தான் காரியையோ கல்யாணம் பண்ணிக்குவான். நிறைய பேசலாம், வேண்டாம், தோத்துறோம். 5 வருஷம் கிளவியோட குடும்பம் நடத்திருக்கான்னு ஊருக்கு தெரியாது. ஊர்ல பொண்ணு கொடுக்கிறவன் நம்ம மாப்பிள்ளை இப்பதான் புது மாப்பிள்ளை நினைப்பான். அவன் ஏற்கனவே 5 வருஷம் கிளவி கூட வாழ்ந்துருப்பான். எதுக்கு? அமெரிக்கா குடியுரிமை வேணாம். அதே மாதிரி இந்த யோசேப்பு கர்த்தர் அப்படிதான் வித்து போட்டார். ஓட அடிமையா எங்க போனோம்? நீ மீதியானியர் கைக்கு போ. உனக்கு எதிராளி இஸ்மவேலருடைய சந்ததி தான் மீதியானியர். அவங்க கிட்ட தான் உன்னை வித்து போடுறார். தோத்துறோம், கொஞ்ச நாள் அடங்கி போ. அவன் அப்படியே இழுத்துட்டு போய் நேரா சந்தையில கொண்டு, உயர்ந்த சந்தையில கொண்டு நிறுத்துறான். ஏன்னா யோசேப்பு ஆள் அழகா பர்சனாலிட்டியா இருக்கான். சோப்பலாங்கி சந்தையில விக்கல, உயர்ந்த சந்தைக்கு யாரு வாரா? போத்திபார் வாரார். சாதாரண சந்தைக்கு போக மாட்டேன். நம்ம ஆளுங்க அப்படிதான். கொஞ்சம் பணம் வந்தா சூப்பர் மார்க்கெட் போவான், பணமே இல்லைன்னா ஹோல்சேல் கடைக்கு போவான். இன்னும் பணம் இல்லையா, சந்தில பொந்தில ஏதாவது ஒரு கடை இருக்குன்னு அங்க போய் வாங்குவான். அங்கதான் 50 பைசாக்கு 25 பைசாக்கு வாங்க முடியும். வாங்குறது விற்கிறதுலயே பல பிரசங்க இருக்கு. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு இந்த யோசேப்பை வச்சாச்சு. இப்ப போத்திபார் வாரார். எதுக்கு? ஆள் வாங்குறது. யோசேப்பை பார்த்த உடனே வாங்கிட்டு போயிட்டாரு. சில நேரத்துல கர்த்தர் சந்தோஷப்படணும்னா உங்களையும் என்னையும் அடிமையா வச்சிருப்பார். எல்லாத்துல பொண்டாடிட்டு அடிமையா கொடுத்தா சந்தோஷமா இருங்கய்யா. கைய காலை கிளப்பிக்கிட்டு கழுத என்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு எனக்கே கை தூக்குறியான்னு ஓடிடாதீங்க. அப்புறம் எவ்வளவு உங்களை தூக்கிட்டு போயிருவா. அப்ப ஜாட்சி கெட்டு போயிரும், ஊழியம் கெட்டு போயிரும். அடங்கி ஒடுங்கி மனைவி கொஞ்சம் எகிர்றாங்களா, தோத்துறோம், வித்துட்டாரும் ஆண்டவர். கேளுங்க மேல. நானே அப்படிதான் கேட்டு கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சில நேரத்துல என் மனைவி கை வாங்கும் போது ஆண்டவர்கிட்ட வித்துட்டீரியோ, தோத்துறோம், அமைதியா இருந்துருவேன். ஏன்னா வித்துட்டாரு அவரு. இந்த ரகசியம் கூட நிறைய பாசங்களுக்கு தெரியல. உடனே மனைவி அடிச்சிடுறது, உடனே எட்டி உதைச்சிடுறது, உடனே கோவப்பட்டுறது. உங்களை வித்துட்டாரு, அப்புறம் நீங்க அடிச்சா பாவி நீங்க தான். வாங்கிறது விற்கிறது பெரிய பிரசங்கம், பெரிய ஸ்டோரி அது. ஆமென். ஈசாக்கை யார்ட்ட வித்து போட்டார் ஆண்டவர்? ஏசாட்ட வித்து போட்டார் சாப்பாட்டுக்காக. ஏசாக்கிட்ட ஈசாக்கை வித்து போட்டார் ஆண்டவர். கழுத பையன் என்ன சுட்டு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்றான் ஈசாக்கு. செத்து போனதை பிடிச்சிட்டு வந்து சுட்டு கொடுத்தாலும் ஈசாக்கு கொடுத்தா யாக்கோபுக்கு எப்படி இருக்கு? ஈசாக்குக்கு இனிமையா இருக்கு.
இதெல்லாம் லாங் ப்ராஜெக்ட். இதெல்லாம் சாத்தான்னு எடுத்துறாதீங்க. தெய்வத்தினுடைய லாங் ப்ராஜெக்ட். ஆமென். அதனால சில நேரத்துல கர்த்தர் உங்க விசுவாசியில கூட வித்து போட்டுருவார். உங்களை விட அவங்க நீதிமானா இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. அந்த விசுவாசி உங்களை விட நீதிமானா இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அவங்க கிட்ட வித்து போட்டுருவார். அவன் திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்லுவான், பார்த்த நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே. அப்பமே புரிஞ்சுங்க, உங்களை கர்த்தர் வித்து போட்டார். உடனே நீங்க விசுவாசியா இருந்து எனக்கு புத்தி சொல்றியா அப்படி இப்படி மார்பை கட்டின, தசம்பாம் போச்சு, காணிக்க போச்சு, சீட்ல உட்கார்ற ஆள் போச்சு, நிறைய இழப்பு. சிஸ்டர், ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீங்க எனக்கு ஆலோசனை சொன்னது நான் சிந்திக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சித்தமானபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சகோதரர் மூலமா சில ஆலோசனை கொடுத்துருக்கிறீங்க, கர்த்தர் சித்தமானா நிறைவேறட்டும், இயேசு நாமத்துல அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுங்க. அப்புறம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஏத்துல நிக்க கூடாது. ஏத்துல அங்கவே நான் யாருன்னு தெரியுமா பர்சனாலிட்டி காமிச்சா போச்சு காணிக்க. அவர் வராது, நிஜமா வராது, காணிக்க வராது. ஆதரவை பத்தி ஒரு பிரசங்கம் எடுத்தேன், உடம்பே புல்லரிச்சு போச்சு. வா ஆண்டவரே, சும்மா விட்டுறாதீங்க, இந்த ஆதரவெல்லாம் என்ன விட்டு விளக்கிறாதீங்கன்னு தினம் ஜெபம் பண்றேன். தயவு செய்து தேவன் நம்மளை வித்து போடுறதுக்கு பல இடம் வச்சிருப்பார். எங்கேயாவது வித்து போட்டார்னா நம்ம கொஞ்சம் உயர்த்தப்பட போறோம்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் உயர்த்தப்பட போறோம்னு அர்த்தம். நான் எத்தனையோ இடத்துல போய் பிரசங்கம் பண்றேன். சில பாஸ்டர்ஸ்ங்க சந்தோஷப்படுவாங்க, பல பாஸ்டர்ங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சில பாஸ்டர்ஸ்ங்க மிகுந்த சந்தோஷப்படுவாங்க, சில பாஸ்டர்ஸ்ங்க ஆலோசனையும் சொல்லுவாங்க. சில பாஸ்டர்ஸ்ங்க ஆலோசனை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா என்னிலும் சிறந்த ஒரு மனிதனா இருக்கிறதுனால எனக்குரிய ஆலோசனையை அவரிடத்துல வாங்கும்படி கர்த்தர் என்னை வாங்குறவனாய் வைத்திருக்கிறார். யோசிக்க மாட்டேன். ஒரு சர்ச்சில் போய் 3 நாள் மீட்டிங் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு அவர் சொன்னார், பாஸ்டர், நானும் பல ஆண்டு ஊழியர் 30-35 ஆண்டு இப்படி பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டதே இல்லை. இந்த மாதிரி கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தும் போது நீங்க சில காரியங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமே. இந்த 3 நாள் எங்க சபையில அடைந்த மேன்மை அதிகம். நீங்க இன்னும் சில விஷயங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, அநேக சபைகளுக்கு பிரயோஜனம் அடையும்னாரு. நான் அதை மனதில் வச்சு 1 வருஷம் ஜெபம் பண்ணேன். அதுக்காக நான் அவரை குற்றப்படுத்த சில நேரத்தில் கர்த்தர் யார்ட்டையாயிலும் உங்களை வித்து போட்டுருவார். யோசேப்பு அப்படி விற்கும் போது பிதாவுக்கு என்ன உண்டாயிட்டு? சந்தோஷம் உண்டாயிட்டு. ஐயா, என் பையன் இப்ப எங்க போயிட்டான், என் வேலைக்காரன் எங்க போயிட்டான், என்னுடைய ப்ராஜெக்ட் அடுத்த லெவல் எகிப்துக்கு போயிட்டான். ரொம்ப சந்தோஷம், உள்ள தள்ளியாச்சு. அப்பா உள்ள தள்ளியாச்சு, ரொம்ப சந்தோஷம். நான் மல்லிகை கடையில் வேலை செய்யும் போது டிக்கெட் எடுக்கிறதுல பெஸ்ட் ஆளா இருப்பேன். புது படம் போட்டா காலையில 3 மணில இருந்து கியூ நிற்கும், சாயங்காலம் மத்தியானம் 2 மணி வரைக்கும். நான் 2 மணிக்கு போய் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுவேன். என் கூட வேலை பார்க்குற 10 பேரும் சீக்கிரமான்னு சொல்லி பந்தாவை கூட்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லி கவுண்டருக்கு எப்படியோ கடைசியா போய் பார்த்து ஒரு 3ல இருந்து 5 நபருக்குள்ள நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுவேன். என்னையா அவன் 10 பின்னாடி எல்லாருக்கும் சந்தோஷம். அது மாதிரி ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த பயலை இஸ்மவேலர் கையில வித்து போட்டாலும் இவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். பிதா சந்தோஷப்பட்டார். 3வது எப்படி சந்தோஷப்பட்டார்? வாசிங்க 39:8-9. சீக்கிரம். 39:8-9.
இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதை எப்படி மூணாவது பிதா யோசேப்பிடத்தில் எப்ப சந்தோஷப்பட்டார்? பாவத்தை விட்டு ஓடி போன போது பிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. அப்பா நம்மால மூணாவது ப்ராசஸுக்கு போயிட்டான். போத்திபார் வீட்டிலேயே தங்கிருவானோன்ற நிலைமை வந்துச்சு. இப்ப கர்த்தர் போத்திபார் வீட்டை தாண்டுகிற ஒரு ப்ராசஸுக்கு யோசேப்பு போயிட்டான். நம்ம ஆளுங்க பிரிக்கிற ப்ராசஸ்ல கூட ஜெயித்துருவான். ரெண்டாவது விற்கப்படுற ப்ராஜெக்ட்ல கூட, மூணாவது இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயித்தாதான் பிதாவுக்கு சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட்ல ஊழியக்காரன் ஜெயிக்கணும். பாவத்தை விட்டு விலகுகிறது இல்ல. பவுல் இதை விட ஸ்ட்ராங்கா சொல்றார். இது ஓடுற ப்ராஜெக்ட். பவுல் எபிரேயர்ல சொல்றாரு, பாவத்துக்கு விரோதமா போராடி ரத்தம் சிந்துற ப்ராஜெக்ட் சொல்றாரு. இதை விட கொடூரமா சொல்றாரு. பாவத்துக்கு விலகி போடும்போது பிதாவுக்கு மிகுந்த சந்தோஷம். போத்திபார் வீடு யோசேப்பை சிறைப்படுத்தி வைக்க முடியாது. தோத்திரம். அன்புக்கு அடிமையாக மாட்டான் யோசேப்பு. நம்ம ஆளுக்கு 4 நாள் கறி குழம்பு வச்சா வீட்டை மாதிரி அங்கேயே படுத்துக்குவான். கொண்டாடி சொல்லுவான், நீ என்ன சிக்கன் குழம்பு வைக்கிற? அந்த சிஸ்டர் வைக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? எந்த சிஸ்டர்? எந்த சிஸ்டர்யா உங்களுக்கு? உனக்கு சிஸ்டரே கிடையாது தெரியுமா? விசுவாசி ஊழியக்காரர் 2 தான். சிஸ்டரு மணவாளியும் மண்ணாங்கட்டி 1000 பேர் வச்சுட்டு அடையிறீங்க. விசுவாசி ஆயிரு. பாஸ்டர் சிஸ்டர் தங்கச்சி போல இருக்கு, குழந்தையா போல இருக்கு, பண்டாடி போல இருக்கு, செத்தவங்க போல இருக்கு, உயிரோடு இருக்கிறவங்க போல. ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி வீட்டுல போய் சொல்றாரு, எங்க வீட்டுல மீன் குழம்பே வைக்கிறது இல்லை, நீங்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த அம்மா எனக்கு போன் பண்ணுது, இந்த மாதிரி பாஸ்டர் எல்லாம் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நான் என்னை கழுது நீங்களே சொல்லிட வேண்டியதானே. ஐயோ, நான் அந்த அளவுக்கு கடினமா பேசி பழகல, என்ன பண்றது? எங்க அம்மா எங்க அப்பா எப்படி வளர்த்துட்டாங்க. நீங்க தான் தாங்க பேசுற ஆள், அதனால நீங்களே போன் பண்ணி அந்த வீட்டு பக்கமே போகாத சொல்லுங்கன்றாங்க. ஆமே. விஷத்தை கரைச்சி மனைவி கொடுத்தாலும் குடியா, நீ சாக மாட்ட. காரணம் உனக்கு தந்த மனைவி, கர்த்தர் தந்த மனைவி சாக விட மாட்டார். அப்படி அவ விஷம் தந்து நீ செத்தா கணக்கு தேவன் பேர்ல போயிரும். அதனால அவர் உஷாரா இருப்பார். அவ கையில இருக்கிற வரைக்கும் விஷம் உங்க கையில இருக்கும்போது விஷமாகாது. ஏன்னா தேவன் ரொம்ப கவனமா இருப்பார். நான் கொடுத்த மனைவியை கொண்டுட்டா நம்ம மேல பிரச்சனை வந்துடும், விஷமே இல்லாம ஆக்கி தருவார். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் சாவுக்கு ஏதுவானவைகளை புசித்தாலும் குடித்தாலும் அது அவனை சேதப்படுத்தாது. ஆபத்து கொஞ்சம் விலகி ஓடுங்க. கடைசி காலத்துல நிறைய பாஸ்டர்ஸ்ங்க வாய்ப்பை தேடிட்டு அலைகிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ்ங்க வாய்ப்பை தேடுறாங்க. யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா? எதுக்கு அவன்கிட்ட பேசணும்? பேசுறதுக்கு தான் 2 பேர் இருக்காங்களா? ஒண்ணு கர்த்தர், 2வது மனைவி இருக்கிற போதாது. அவ கடுமையா தான் பேசுவா, சுடுகஞ்சி மாதிரி தான் பேசுவா, கடுகு மாதிரி தான் இருப்பா, வெந்தய மாதிரி கசப்பா தான் இருப்பா. கழுத அவ அப்படிதான் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவ வெந்தய மாதிரி இருக்கா, கசப்பா இருக்கா, அதுதானே கர்த்தர் தந்தது. அது கடுகு மாதிரி வெடு வெடு நிக்கிறா, அது அவர் தானே தந்தது. ஆமே. மிளகு மாதிரி உரப்பா இருக்கா, அவர் தானே தந்தது. ஏன் அவற்ற என்னையா கடுகையும் வெந்தயத்தையும் மிளகையும் தந்திருக்கிறீங்க? தினம் கடுகா சாப்பிட முடியும்? தினமும் மிளகு வெந்தயத்தையும் சாப்பிட முடியும்? அவர்கிட்ட கேளுங்க, அவர் அப்படியே சீரகமா மாத்தி தந்துருவார். செம்மையான ஆளு நம்ம ஆளு. என்னுடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அவரை பத்தி நிறைய பேசுவேன் நான். அவர் கடுகை ஜீரகமாக்க முடியும். ஜீரகத்தை ஏன் கடுகு தண்ணி குடிச்சா பேதியாகும், ஜீரக தண்ணி குடிச்சா குளிர்ச்சி ஆகும். அதே மனைவி ஜீரக தண்ணியா மாத்தி தருவார். எதுக்கு இன்னொரு இடத்துல போய் வாய்ப்பை தேடுறீங்க? சில ஆளு வாய்ப்பை உருவாக்குவான்.
ஒரு அம்மா நைட் 11 மணிக்கு போன் பண்ணுது, பாஸ்டர் நாளைக்கு எனக்கு வீட்டுக்கு ஒரு அற்புதம் ஜெபம் பண்ணு. என்ன ஒரு பாஸ்டர் போன் பண்ணாரு, என் புருஷன் என்னை விட்டு போய் 7 வருஷம் ஆச்சு, அவர் என் பையனுக்கு பிறந்த நாளா ஞாபகமா வச்சிருக்கிறாரு, அவனுக்கு என்ன வேணாலும் வாங்கி தர்றாராம், நாளைக்கு காலையில வர்றாராம், வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்கிறேன், அவர் நல்லதுதானே செய்யவா? இல்ல பாஸ்டர் வேற மாதிரி பேசுற. முட்டாள அணி 11 மணிக்கு இன்னொருத்திக்கு போன் பண்ணி ஜட்டி வேணுமா, காய்ச்சிட்ட வேணுமா, உன் பிள்ளைக்கு எது வேணும் கேட்கிற அறிவில்லை. அப்ப நீ பாவத்துக்குரிய வாய்ப்பை தேடுகிறாய். எங்கேயாவது பலியாகி விடாதீர்கள். யோசிப்பை போல பார்வோனுடைய அரண்மனைக்கு நீங்க போகிற வரைக்கும் தேவன் போத்திபார் வீட்டிலே நீங்கள் தங்கி விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு யோசிப் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த துடிப்பு எப்பவும் இருக்கணும். ஆசை யார்கிட்ட இல்லையா? வெளிப்படையா பேசுற யார்கிட்ட ஆசை இல்லை? பொம்பளைங்கிட்ட ஆசை இல்லையா? ஆம்பளைங்கிட்ட ஆசை இல்லையா? வயசுக்கு தந்த ஆசை எப்பவும் இருக்கும். சும்மா ஒண்ணுமே இல்லாம எல்லாம் நடிக்காதீங்க. எந்த வயசுல எந்த உடம்பு எப்படி இருக்குன்னு வேதம் அழகா சொல்லுது. 25 வயசுல எப்படி இருப்பான், 30 வயசுல எப்படி இருப்பான், 35 வயசுல எப்படி இருப்பான், 40 வயசுல எப்படி இருப்பான், 50 வயசுல எப்படி இருப்பான், 55 எப்படி இருப்பான். நான் தான் அன்னைக்கு ஏசிராஜ் பாஸ்டர் சொன்னேன், 7 களம் சொன்னேன். களத்துக்கே 7 ஸ்டேஜ் இருக்கு. 50, 51, 50, 55, 60, 65, 70, 75, 80 7 ஸ்டேஜ் தாண்டினாதான் நீங்க பூரண கிழவன் ஆக முடியும். இந்த மாதிரி தாடி நிறைச்சவன நான் கிழவனா? இல்ல தெரியாம கேட்கிறேன், நான் கிழவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கிழவன் கிடையாதையா. பாஸ்டருக்கு ஆசையே கிடையாது, பாஸ்டர் கிழவன் ஆயிட்டார். இல்ல, என் ஆசையை நான் 30 வயதுல அழுத்த ஆரம்பித்தேன். 30 வயசுல என்னுடைய ஆசையை அழுத்தி 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 85-90% நான் அதை மடங்கடித்திருக்கிறேன். இன்னும் 10% என்கிட்ட தான் இருக்கு. அதை அழுத்த முடியல, ஏன்னா அதுக்குரிய வயசு இன்னும் வரல. அதனால அதை அடக்கி ஒடுக்குகிறேன். அது அடங்க மாட்டேங்குது, கீழே போக மாட்டேங்குது. 60 வயசு வந்தாதான் 70 வயசு வந்தாதான் போவேன்னு சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீ 60-70 வயசு வரைக்கும் நான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால உன்னை அடக்கி ஒடுக்கி பார்சல் பண்ணி ஒரு என் கண்ணு முன்னாடியே ஒரு செட் போர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சும்மா வேண்டாம் அதெல்லாம் இஸ்ரேல் ஜெயிக்க மாட்டேன் பேச முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் எல்லாம் கத்து கொடுத்துரு. ஆசையே இல்ல பாஸ்டர். ஆசை வயசுக்கு தந்த ஆசை பெண்ணுக்கு இருக்கும், ஆணுக்கும் கண்டிப்பா இருக்கும். அத தேவனுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது உங்கள் மேல் என் மேல் விழுந்திருக்கிற கடமை. பிதா சந்தோஷப்பட வேண்டுமானால் உங்களுடைய அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிற லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருங்க ஊழியக்காரன் ஊழியக்காரி. பாத்துங்க வாங்க உட்காரு. நம்ம பாத்துங்க ஊருக்கு கதை உலக கதெல்லாம் அதிகமா கேட்டு பழகாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் இல்ல. தெய்வீக சத்தத்தை கேளுங்க. அவன் இவனை விட்டு வாய்ட்டான், அவனை இவனை கூட்டு வாய்ட்டான், இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கதை அல்லவே அல்ல. இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டா உங்களுக்கு புத்தி செட்டு கெட்டு போயிடும். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடின பொழுது பிதாவுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது சிறைச்சாலைக்கு கொண்டு போன பொழுது பிதாவுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்ப 4வது ஸ்டேஜுக்கு யோசேப்பு போயிட்டான். ஆமென். முதல் ஸ்டேஜ் தகப்பனை விட்டு பிரித்தார். 2வது ஸ்டேஜ் மீதியானியத்தை வித்து போட்டார். 3வது ஸ்டேஜ் பாவத்துக்கு விலகி ஓடினான். 4வது ஸ்டேஜ் யோசேப்பை தேவன் எங்கே கொண்டு போய் போட்டார்? சிறையிலே போட்டார். பாவம் செய்யாதவனை சிறையில போட்டா என்னையா சந்தோஷம்? தேவனுக்கு அதான் சந்தோஷம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தப்பே பண்ணலையா, தப்பு பண்றாங்கன்னு சொல்றாங்களா, தோச்சன கச்சட்ட போய் மண்டாடுங்க. நீங்க ஒண்ணு நிரூபிக்க பிரயாசப்பட்டு இன்னொரு தப்பு பண்ணாதீங்க. ஆமே ஆமே.
தவறுகள் பண்ணி நீங்க குற்றவாளி ஆக கூடாது. தவறே பண்ணாமல் குற்றவாளி ஆகுங்கள். தேவன் உங்களை பெருக பண்ணுவார். தேவன் உங்களை பூரணமடைய பண்ணுவார். தேவன் உங்களை ஊழியத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவார். தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நாலாவது, இப்போ ஆண்டவருடைய அடுத்த ஸ்டேஜ் எங்க கொண்டு போயிட்டார்? அஞ்சாவது எங்க கொண்டு போயிட்டார்? பார்வோனுக்கு முன்னாடி எகிப்தின் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டார். ஆமென். கர்த்தர் பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போனது மாத்திரம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. எகிப்துக்கு அதிகாரி ஆக்கினார், அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கினார், பார்வோனுடைய வீட்டுக்கு அடகுமணி ஆக்கினார், பார்வோனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அரண்மனை அதிகாரி ஆக்கினார், பல ஞானிகளுக்கு அதிகாரி ஆக்கினார், பிரபுகளுக்கு அதிகாரி ஆக்கினார். இப்படி நிறைய லிஸ்ட் இருக்கு, வசனத்தோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்வோனுடைய கூடாரத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் கவனமா இருக்கு. பார்வோனுடைய கூடாரத்துக்கு கொண்டு போன பிறகும் கூட கெட்டு குட்டிச்சு வராயிடும். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தா கெட்டு குட்டிச்சு வராயிடுறான். பொய் மேல பொய் சொல்றான். திட்டு பசங்க, களவாணிகள், ஏமாத்துக்கார பசங்க. அப்பெல்லாம் நம்ம வண்ண வேண்டாம். ஒரு மார்வாடி பிசினஸ் பண்ணா கூட அதுல ஒழுங்கு இருக்கும். பிசினஸ் கொள்ளையடிக்கிறது தான், வட்டி கொடுக்கறது, வட்டிக்கு வாங்குறது தான். ஆனால் ப்ராசஸ் கரெக்டா இருக்கும். நம்ம ஆளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கர்த்தர் சொல்லாததையும் கர்த்தர் சொன்னார்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் பண்றீங்க அப்படி? நீங்க ஒண்ணும் இந்தியாவை மாத்தவே முடியாது. அது எப்ப 1000 மோகன் சிலாசஸ் வந்தாலும் இந்தியாவை மாத்த முடியாது. இந்தியா ஏற்கனவே தேவனுடைய வரைபடத்துக்குள்ளே நியமிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல இருக்கு. 1072 மணி நேரம் ஜெபம் நடத்தினால் இந்தியாவை மாற்ற முடியாது. இந்தியாவின் சார்பாக இஸ்ரவேல் ஜெயக்குமார் தேவன் சார்பாக சவால் விடுகிறாய். மாத்தணும் நினைக்கும் பொழுதெல்லாம் விபரீதங்கள் வித்தியாசமாயிருக்கும். குவாலிட்டியை டெவலப் பண்ணுங்க. உங்க குவாலிட்டியை டெவலப் பண்ணி பாருங்க. இந்தியா மாறும், சூழ்நிலை மாறும். ஜெபம் எல்லாம் இப்ப பிசினஸ் ஆயிட்டு, ஜெபம் ப்ராடக்ட் ஆயிட்டு, ஜெபம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரே ஜெபமா இருந்தது, முழங்கால் ஜெபம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப போய் உபவாச ஜெபம், அக்கினி ஜெபம், அவுட்டுக்குள்ள ஜெபம், கைக்குள்ள ஜெபம், காலுக்குள்ள ஜெபம், படுத்து கிடந்து ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம் பண்ணு. என்னையா ப்ராடக்ட கொண்டு வரீங்க ஜெபத்தை? இயேசு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தார். அரைக்கதவு பூட்டு, பிதாவை நோக்கி ஜெபிக்க கத்துக்கொள், அவர் கிரியை செய்யறத நீ பாப்ப. 1000 இல்லையா 10,000 இந்தியாவினுடைய பிரச்சனை மாறவே மாறாதியா. மிந்தி மாவட்டத்தில் ஒரு இடத்துல இருந்த விபச்சாரம் இப்ப தெருக்கு தெரு விபச்சாரம், பொது இடத்துல இருந்த விபச்சாரம் வீட்டுக்கு வீடு விபச்சாரம் ஆகி போச்சு. எங்கேயோ தேடி போய் வாங்கின கஞ்சா காலம் போய் ஸ்கூல் வாசல்ல கஞ்சா, ஆஸ்பத்திரி வாசல்ல கஞ்சா, கம்பெனி வாசல்ல கஞ்சா, ஸ்கூல் வாசல்ல கஞ்சா. உங்க ஜெபம் என்னத்தைய கிழிச்சுதே? இந்த விபச்சாரம் பண்றதுக்குன்னு ஒரு கேரக்டர் வாய்ஸ் உள்ளவங்க தான் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு குடும்ப பெண்ணுக்கு காசு இல்லைன்னா விபச்சாரம், வேலையில ப்ரமோஷன் வேணும்னு விபச்சாரம், நல்ல உடையில நல்ல ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஆதாயத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. உங்க ஜெபம் என்னத்தை கழிச்சுது? குவாலிட்டியை டெவலப் பண்ணுங்கயா. உண்மையா வாழ கத்துங்க, உத்தமா வாழ கத்துங்க, பரிசுத்தமா வாழ கத்துங்க, நீதியா வாழ கத்துங்க, நியாயமா வாழ கத்துங்க. உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, நியாயத்தை பேசுங்க, நீதியை பேசுங்க, கர்த்தரை பேசுங்க, தேவ ராஜ்யத்தை பேசுங்க, நித்தியத்தை பேசுங்க, பரலோகத்தை பேசுங்க. தேவையில்லாததெல்லாம் பேசி பேசி இந்தியாவினுடைய ஊழியம் கரைப்பட்டு இருக்கிறது. பெந்தேகோஸ்தே ஊழியம் கரைப்பட்டு இருக்கிறது. பெந்தேகோஸ்தே தலைவர்கள் நிறைய பேர் சூடு சொரணை இல்லாத நாய் மாதிரி அலைகிறாங்க. சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது. காலையில பிராங்க்லின் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆனா ஒரு சின்ன கல்லு குத்துன, ஒரு மண்ணு குத்துனா கூட கால்ல தெரியுது அப்படின்னாரு. நீங்க சுகமா இருக்கிறீங்க, அதுதான் அடையாளம். ஏன்னா பல வருஷம் சுகர் வியாதி இருக்கு, ஆனா ஒரு மண்ணு குத்துனாலும் சென்சார் ஒழுங்கா வேலை செய்யுது அப்படின்னா அங்க சுகம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வருஷம் சுகர் இருந்தா கத்தி குத்துனா கூட என்ன செய்யாது, தெரியாது.
உங்க சென்சார்லாம் எப்படி இருக்கு? பெரிய பெரிய தலைவர்களுக்கு சென்சாரே கிடையாது. கட்டவிழ்க்கப்பட்ட காட்டு கழுதைங்க. சென்சார் இல்லாத கார். 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் பேசும்போது கேட்கறது நல்லது. தோத்திரம். பேசலாமா? முடிச்சிடலாமா? உங்க சென்சார் ஒர்க் அவுட் ஆகணும், ஒர்க் ஆயிட்டே இருக்கணும். கல்லு குத்தினாலும் தெரியணும், இன்னொருத்தன் பேசினாலும் தெரியணும். நம்மளை பத்தி யாராவது என்ன சொல்றாங்களா கவனமா இருக்கணும், பவ்யமா இருக்கணும். தலைவன் நீ மாறணும். எவன் வேணா என்ன வேணா பேசினா போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏமாத்திக்கிட்டே இருப்பேன். என்ன கதை இது? யோசேப்பின் தேவன் உயர்த்தப்பட்ட பொழுது யோசேப்பு தேவனை சந்தோஷப்படுத்துற பணியிலிருந்து ஒரு நாளும் விலகி போகவில்லை. எவ்வளவு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பார்வோன்னு சொல்லிட்டான், என்ன விட்டு இந்த அரண்மனையில உன்னை விட பெரியவன் நான் தான், மீதி எகிப்துக்கு எல்லாமே நீ தான் சொந்தக்காரன். நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய தலைவனான பிறகு தன் இனம் தன் ஜனம் வருது என்று சொன்ன உடனே பவ்யமாய் கேட்கிறான், எங்க வீட்டுல இருந்து வராங்க, நான் போட்டுமா? அவங்கள அடக்கம் பண்றதுக்கு, அப்பனை அடக்கம் பண்றதுக்கு இடம் கேட்கிறான். நான் இனஜனம் வந்து வசிக்கிறதுக்கு இடத்தை பார்வோன் இடத்துல கேட்கிறான். இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் யோசேப்புக்கு கிடையாது. ஆனா இதெல்லாம் கேட்டு கேட்டு செய்யறான். ஏன்? தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிரதான பிதாவின் லிஸ்ட்ல இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் எனக்கு ஏற்ற இடத்தை நான் வாங்கி கொடுத்துட்டா என் சகோதரர்லாம் அழிஞ்சு போயிருவாங்க, எங்க கொலை தொழில் அழிச்சிரும். எங்க கொலை தொழில் என்ன? ஆடு வைக்கிறது. இவனை போய் சிட்டியில வச்சா சிட்டி நாசம் ஆயிரும், இவனு நாசம் ஆயிருவான். அப்ப இவனை நதியோரமா குடியமர்த்தணும், தெரியணும். இவனை எங்க போய் குடியமர்த்தணும்? புல்வெளியில குடியமர்த்தணும், நதியோரமா குடியமர்த்தணும். அவன் போய் கேக்குறா, உங்க தொழில் என்ன? எங்க தொழில் ஆடு மேய்க்கிறது. நம்ம ஆடு மேய்க்கிற வேலைன்னு சொல்றதே கௌரவ குறைச்சல். யோசேப்பெல்லாம் பேசினா நம்மளும் சுண்டு வரல் கூட போக மாட்டோம். பார்வோனுக்கு முழு எகிப்துக்கு அதிபதியாகி ஆக்கப்பட்டவன் தானே. ஒருவனும் கை கால் அசைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஸ்தானத்துல தேவன் அவனை உயர்த்தினார் தானே. அப்பம் கூட ஒரு மானம் அது இது இல்லை. எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்களை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவங்க என்ன தொழில்? அவன் ஒன்னும் கூச்சப்படல. அவர் கேட்பாரு, கேட்டா சொல்லுங்க எங்க தொழில் என்னது? ஆடு மேய்க்கிற. என்ன அப்பந்தாண்டா உண்மையை சொன்னா தாண்டா உனக்கு நதிக்கு பக்கத்துல இடம் கிடைக்கும். நீ உண்மையை சொன்னாதாண்டா உனக்கு புல்வெளியில இடம் கிடைக்கும். பொய்ய சொல்லி சொல்லி வாங்கி வாங்கி ஊழியத்தை கெடுக்காதீங்க. உண்மையை பேசி பழகுங்க. புல்பீட்ல விசுவாசிட்ட உண்மையை சொல்லுங்க. 10 ரூபா வேணுமா? உண்மையை சொல்லி கேட்டுவாங்க. ஊர்ல இல்லாத ப்ராஜெக்ட போட்டு காசை கலெக்ட் பண்ணி தோட்டம் வாங்குறேன், கழுதை வாங்குறேன், குதிரை வாங்க, தேவநாம தூஷிக்கப்படுது. உண்மையை சொன்னான். ஆடு மேய்க்கிற தொழில். உடனே அவன் சொல்றான், உங்களுக்கு எது வசதியா இருக்கணும்? யோசேப்பை முடிவு பண்ணி அங்க குடியேறது. அப்ப எங்க இன ஜனத்துக்கெல்லாம் எங்க தொழிலுக்கெல்லாம் ஏற்ற இடம் கோசேன் பட்டணம். அல்லேலூயா. நதி உள்ளது, புல்வெளிச்சல் உள்ளது, நல்ல விளைச்சல் உள்ள இடம். ரெடி, இடத்தை ஒதுக்கி கொடு. ஒதுக்கி கொடுத்தாச்சு ஐயா. எப்பவுமே ஆண்டவர்ட்ட கர்த்தர் உங்களை உயர்த்துற இடத்துல உண்மையை பேசி பழகு, பொய் சொல்லாதீங்க. இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மீட்டிங் பார்த்தேன். புரட்சி செய்யணும் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த புரட்சி செய்கின்ற மீட்டிங்ல பேசின தலைவர்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் நான் கவனிக்க என் கைகள் அப்படியே துருபிடிச்ச மாதிரி சொரியல் எடுத்து ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்க கழுத்தை போய் நெரிக்க முடியலையே. கழுத்தை போய் புரட்சி செய்கின்ற வார்த்தைகளுக்கு இந்த பசங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா புரட்சி செய்கின்ற தலைப்புல கான்ஃபரன்ஸ் நடக்குது. கர்த்தர்ட்ட சொன்னேன், இருதயம் வெடிக்குது, மனபாரம் அழுக வருது. எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பீர்? உம்முடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால பொறுமையா இருக்க முடியல. இது எவ்வளவு உண்மை? பொறுமையா இருப்பீர். என் காலம் முடியறதுக்குள்ள உம்முடைய பொறுமை உம்மை விட்டு விலகி நீர் சில காரியம் செஞ்சுதான்
ஆக வேண்டும். ஒருவரும் தப்பிடக்கூடாது. ஆண்டோடு சொல்லியிருக்கேன். அந்நிய தீர்க்கதரிசிகள் ஒருவரும் 450 400 எல்லாம் கிளீன் ஆகணும். அப்பனாதான் எழுப்புதல் வரும், அப்பனாதான் புரட்சி வரும், அப்பனாதான் கிறிஸ்து வெளிப்படுவார். தோத்திரம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். தேவன் எப்போ சந்தோஷப்பட்டார் தெரியுமா? யாத்திராமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணீங்க. எப்ப 70 தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி எகிப்துக்கு குடி போனதோ அப்பொழுது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரே ஒரு யோசேப்பை வைத்து கர்த்தர் 430 வருஷம் ப்ராஜெக்ட் போட்டாரே. அந்த தெய்வம் எனக்கு வேணுமே. நான் ஆண்டவர்ட்ட இந்த பிரசங்கத்தை எனக்கு தரும்போது ஆண்டவர்ட்ட கேட்டேன், 430 வருஷம் ப்ராஜெக்ட் ஒரு யோசேப்பை வைத்து போட்டது உண்மையானால் என்னை வைத்து நீ என்ன ப்ராஜெக்ட் போட போறீங்க? இன்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வீடு கட்டிட்டா போதும், சர்ச்சை கட்டிட்டா போதும், வண்டி வாங்கிட்டா போதும், இன்னைக்கு பணம் கிடைச்சிட்டா போதும்னு சந்தோஷப்படுறீங்களா? ஆண்டோடு சொல்லுங்க, பிதாக்கள் சந்தோஷப்படுத்தினது போல நீங்க என்ன சந்தோஷப்படுத்தின எழுதி வச்சிருக்கிறீங்க. வாம 30:10 நாங்க உங்களை சந்தோஷப்படுத்தினா என்ன பண்ணணும் ஆண்டவரே? யோசேப்பை எப்படி சந்தோஷப்படுத்தினான்? தகப்பனை விட்டு பிரித்த பொழுது சந்தோஷம், 2வது அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு போன பொழுது ஒரு சந்தோஷம், 3வது பாவத்தை விட்டு விலகி ஓடின பொழுது நீ சந்தோஷப்பட்டே, 4வது சிறைச்சாலையிலே கொண்டு போகப்பட்டு குற்றஞ்சாட்ட பொழுது சந்தோஷப்பட்டீர், 5வது நீர் என்ன சந்தோஷப்பட்டீர்? பார்வோனுக்கு அதிகாரியான பொழுது சந்தோஷப்பட்டீர், 6வது எப்ப சந்தோஷப்பட்டீர்? ஒரு யோசேப்பு நிமித்தம் யாக்கோப்பின் சந்ததியாகிய 70 பேரை எகிப்தில் குடியமர்த்தின பொழுது தேவனுடைய இருதயம் எத்தனை சந்தோஷப்பட்டது அவர் நினைத்திருப்பா. 430 வருஷம் உன் ஜனம் எகிப்திலே அடிமைகளா இருக்கும் என்று ஆபிரகாமிட்ட சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த யோசேப்பின் மூலம் நிறைவேறுகிற பொழுது பிதாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிதாக்கள் தேவனை சந்தோஷப்படுத்தினது போல நீங்களும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கள். கண்டிப்பா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நான் உண்மையை சொல்லுகிறேன், என்னுடைய ஊழியத்தில் 36 ஆண்டுகள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிரதான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அவர் எனக்கு துரோகம் பண்ணினதில்லை, எனக்கு குறை வைத்ததில்லை, என்னை கரைவிட விட்டதில்லை, பாவம் என்னை துரத்தி என்னை மிரட்ட கர்த்தர் இடம் கொடுத்ததில்லை. எனக்கு மதிலாயிருக்கிறார், எனக்கு கேடகமாயிருக்கிறார், எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். கேட்டா சொல்லுவார், நான் ஒரு பெரிய ஊழியம் செய்யலையே. அவர் சொல்லுவார், உன் நிமித்தம் நான் படுகிற சந்தோஷத்துக்கு பல தலைமுறைகளுக்கு நான் நன்மை செய்ய கடனாளியாயிருக்கிறேன் என்பார். பினேகாஸ் அப்படிதான் 2 பேரை குத்தி கொலை செய்த பொழுது 4 தலைமுறைகளுக்கு நன்மை செய்ய தேவன் கடனாளியானார். ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உன் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் செத்தாலும் உங்களுடைய தலைமுறைகளை இடுப்பில் வைத்து சுமக்கிற தெய்வம், தோள்மேல் சுமக்கிற ஒரு தெய்வம் ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவையில்லாத தரிசனம், தேவையில்லாத ப்ராஜெக்ட், தேவையில்லாத விஷன் இதெல்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. கர்த்தர் சொல்றதை செய்யுங்க, காத்திருங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் சொல்லுகிற சத்தத்துக்காக உங்களுடைய செவியை திறந்திருங்கள். அப்பப்பொழுது அவர் சொல்லுகிறவைகளுக்கு நீங்கள் கை கொள்ள பிரயாசப்படுங்கள். அப்பப்போ அவரிடத்தில் திரும்ப கற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஒன்னும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. நீங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவானா? யாராவது நான் பரிசுத்தவான்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்லுவா நீ பரிசுத்தவான்னு. அம்மாமார நீங்க சொல்ல முடியுமா? சொல்ற தைரியம் ஆற்ற இருக்கே. தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், நீ 70 வயசுல அடங்கி ஒடுங்கி இருக்கிற பொழுது நீ பரிசுத்தவானா இருக்கலாம். நீ 40 வயசுல எப்படி இருந்த, 35 வயசுல எப்படி இருந்த, 30 வயசுல எப்படி இருந்த, அந்த ஸ்டோரி ஆண்டவருக்கு தெரியும்.
நான் 80 வயசுல நான் ரொம்ப தள்ளாடுகிற வயசுல எழுமி நின்று பிள்ளைகளே நான் ஒரு பரிசுத்தவான் சொல்லலாம். அதுக்கு தைரியம் வந்துச்சு. ஏன்னா நாடி நரம்பெல்லாம் அடங்கி அடங்கிருச்சு. இப்ப நான் 35 வயசுல கல்யாணம் பண்ணி அப்படியே ஜெகஜோதியா இருக்கும் போது நான் பரிசுத்தவான் சொன்னா அவர் மேல இருக்கிறவர் தலையில ஒரு குட்டு டபக்குன்னு குட்டுவார். நைட்டு அவர் பிரசங்கம் பண்ணும்போது குட்ட மாட்டார், நைட்டு குட்டுவார். அவர் எப்ப குட்டுவார்னு தெரியாது. அப்போ அவருடைய எனக்கு ரொம்ப பயங்க. நான் உலகத்துல ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப பயப்படுறேன். ஆண்டவர் ஊழியம் செய்ய செய்ய அந்த வசனம் வாசிக்க ரொம்ப பயம். அவரை நினைச்சாலே எனக்கு பயம். நன்றி சொல்வேன். இந்த மாதிரி ஒரு பயங்காட்டுற ஆளை நான் உலகத்திலே பார்த்தது இல்லை. மறைஞ்சிரிஞ்சு பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறீர, இது என்ன அநியாயமா சொல்லுவாரு. எனக்கு பயப்படுற பயம் உன் முகத்துக்கு முன்னாடி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் சீனாய் மலையிலே இறங்கினேன். நான் அப்படி இறங்கினா உனக்கு இல்லையே. அப்ப நீ அதை விட பாக்கியவான் தான். கவனமா இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையில எதுக்கு இறங்கினாரா? மோசே கேக்குற, இப்படி பயமுறுத்துறீரே, இதெல்லாம் அநியாயமா இல்ல? இடிமிடி சத்தெல்லாம் கேக்குது, ஜனங்கள்லாம் பயந்து போய் நீர் பேச வேண்டாம், கர்த்தர் பேச வேண்டாம், மோசே பேசுங்கன்னு சொல்றாங்களே, இப்படி வந்து திடீர்னு பயமுறுத்துறீரே, 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாலும் நீ பயமுறுத்தினது பயம். அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி அவங்க முகத்துல எனக்கு பயப்படுற பயம் இருக்கணும், அதுக்குத்தான் நான் இப்படி வந்தேன். உங்களை அப்படி என்னைக்காவது வந்திருக்கிறாரா? நம்ம கொஞ்சம் பாக்கியவான் தான், கிருபை உள்ளவங்க. அதனாலதான் அப்படி மிரட்டாம வசனத்தை எழுதி வச்சு மிரட்டுறாரு. தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே போய் கமாண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரீரத்தில் ஏதாவது விளைவீனம் வந்துடும், ஊழியத்தில் ஏதாவது குழப்பம் வந்துடும், குடும்பத்தில் ஏதாவது போராட்டம் வந்துடும். இது கர்த்தர் பேசின வார்த்தை. இதுக்கு கமாண்ட் பண்ணவே கீழ்படினா கீழ்படிங்க, முடியாதுன்னா முதுகா காமிச்சிட்டு போயிருங்க. சைடை காமிக்கிறேன், இடுப்பை காமிக்கிறேன் அப்படின்னு கமாண்ட் பண்ற வேலையெல்லாம் முழங்கால் போடுவோமா, கண்களை மூடுவோமா? முடியாதவங்க எளிமைன்னு இல்லைங்க. மற்ற யாரும் வெளியே போக கூடாது. எமர்ஜென்சி அப்படின்னா போங்க. மயக்கம் வந்துச்சு பாஸ்டர், யூரின் போதான் ஆகணும், கை கால் நடுங்குதுன்னா போங்க. மற்றபடி எளிமை நெல்லுங்க, மற்றவங்க முழங்கால் போடுங்க. பிதாக்கள் இடத்துல நான் சந்தோஷமாயிருந்தது போல உனக்கு நன்மை உண்டாக நான் திரும்பவும் சந்தோஷமாயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி உபாகமம் 30:10 ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த நோக்கங்கள் என்ன? நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும், நான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.